அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஜனநாயகன் டெஸ்ட் பேட்சுக்கான டெஸ்ட் நம்பர் 4 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அடிப்படை உரிமைகளுக்கான क्वेश्चंस வந்து இன்னைக்கு மார்னிங் உங்களுக்கு வந்திருக்கும். அதுக்குரிய ஆன்சர்ஸை வந்து இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, how can fundamental rights be suspended? அதாவது அடிப்படை உரிமைகள் எவ்வாறு நிறுத்தி வைக்கப்படும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்னன்னா, the Supreme Court decides. Supreme Court நினைச்சா ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வந்து நிறுத்தி வைக்க முடியுமா, சஸ்பெண்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. சுப்ரீம் கோர்ட்டு தான் ஃபண்டமெண்டல் ரைட்ஸுக்கான பாதுகாவலனே. கரெக்டாக? ஸோ நம்மளோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பாதிச்சிச்சு அப்படின்னா அதோட பாதுகாவலனே வந்து சுப்ரீம் கோர்ட்டு தான். நம்ம ஸ்ட்ரைட்டாக சுப்ரீம் கோர்ட்டுக்கே போகலாம், ஹை கோர்ட்டுக்கும் போகலாம். பட் சுப்ரீம் கோர்ட்டுக்கும் நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து பாதிச்சிச்சுன்னா நம்ம சுப்ரீம் கோர்ட்டுக்கே போகலாம். ரைட்டா? ஸோ அப்போ வந்து அது சஸ்பென்ஷனா அப்படின்னு கேட்டால் சுப்ரீம் கோர்ட் வந்து நினச்சா அதை ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வந்து சஸ்பெண்ட் பண்ண முடியுமான்னு கேட்டால் கிடையாது. ஸோ செகண்ட் ஆப்ஷன், பை அன் ஆர்டர் ஆஃப் த பிரைம் மினிஸ்டர். பிரைம் மினிஸ்டர் ஒரு ஆர்டர் போட்டாங்க அப்படின்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸை சஸ்பெண்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாகவே கிடையாது. ஸோ தேர்ட் ஆப்ஷன் என்னன்னா, பை அன் ஆர்டர் ஆஃப் த பிரசிடென்ட் டியூரிங் அ நேஷனல் எமர்ஜென்சி. ஸோ பிரசிடென்ட் வந்து நேஷனல் எமர்ஜென்சி போட்டாரு அப்படின்னா அந்த டைம் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து சஸ்பெண்ட் ஆகுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக ஆகும். ஆர்டிகல் 352. ஆர்டிகிள் 352ன்றது நேஷ்னல் எமர்ஜென்சி. பிரசிடென்ட் வந்து எமர்ஜென்சி போட்டாங்க அப்படின்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து அந்த டைமில் வந்து சஸ்பெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு வந்து கண்டிப்பாகவே வந்து இருக்குது. ஓகேவா? அதுலேயும் ஆர்டிகிள் 2021 அப்படின்ற ஆர்டிகிள் வந்து சஸ்பெண்ட் ஆகாது. அது நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஓகே, ஸோ கரெக்ட் ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. ஸோ ஆல் தி அபவ் கண்டிப்பாகவே வந்து கிடையாது. ஓகேவா? ஓகே, ஸோ செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ செகண்ட் கொஷின் என்ன அப்படின்னா, மேட்ச் த பாஸ் கரெக்ட்லி. இந்த கொஷின் என்ன அப்படின்னா கேசஸ்லாம் இருக்கும். கேசஸோட டிஸ்கிரிப்ஷன் இங்கே இருக்கும். இங்கே தமிழில் கொடுத்துருப்பாங்களே, இந்த இருக்கு வழக்கு அதோட விளக்கம் அப்படின்ட்டு இருக்கும். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டேஸில் டிஎன்பிஎஸ்சி என்ன கேட்குறாங்க அப்படின்னா கேசஸ்க்கு ரிலேட்டடான கொஷின்ஸ் வந்து மாறி மாறி வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அதனால் நம்ம கேசஸை வந்து கொஞ்சம் டெப்த்தாகவே நம்ம பார்ப்போம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சங்கரி பிரசாத் கேஸ். சங்கரி பிரசாத் கேஸ் ஃபஸ்ட்டு நான் கேசஸை வந்து உங்களுக்கு வந்து என்னென்னு சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் உங்களுக்கே வந்து ஈஸியாக இருக்கும் மேப் பண்ணுறதுக்கு. சங்கரி பிரசாத் கேஸ் என்ன அப்படின்னா, இதை நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி சொல்லிடுறேன். பிரிட்டிஷ் பீரியடில் ஜமீன்தாரி சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருக்கும். ஜமீன்தாரி சிஸ்டம் அப்படின்னு, அதாவது எக்ஸாக்டாக அப்படி இல்லாமல் ரயத்வாரி மஹல்வாரி அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருக்கும். ரயத்வாரின்றது மெட்ராஸ் சைட்லேயும் மஹல்வாரின்றது பஞ்சாப் சைட்லேயும் இருந்திருக்கும். இது என்ன அப்படின்னா, பிரிட்டிஷ் வந்து புவர் ஃபார்மர்ஸ்ட இருந்து டேக்ஸை வந்து கலெக்ட் பண்ணுவாங்க. அதை வந்து கலெக்ட் பண்ணுறதுக்கு ஜமீன்தார் அப்படின்ற ஒருத்தவங்கள்ட்ட வந்து அந்த பொறுப்பை வந்து கொடுத்துருவாங்க. அவங்க தான் வந்து ஜமீன்தார் தான் வந்து அந்த விவசாயிகள்கிட்ட இருந்து வரியை வாங்கி பிரிட்டிஷ்கிட்ட கொடுப்பாங்க. ஸோ ஒரு கட்டத்தில் என்ன ஆகுது அப்படின்னா, விவசாயிகளால் கட்ட முடியலன்னா அந்த நிலம் வந்து அது ஜமீன்தார்கிட்ட போயிடும். ஜமீன்தார்ட்ட வந்து பிரிட்டிஷ்க்கு போயிடும். பிரிட்டிஷ் வந்து நம்மளை விட்டுட்டு போனதுக்கப்புறம் எல்லாமே ஜமீன்தார்ட்ட இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அதாவது ஜமீன்தார்ட்டையே சொத்துக்கள் எல்லாமே வந்து குவிஞ்சு கிடக்கிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம 1947 நமக்கு சுதந்திரம் கிடைச்சிருச்சு, பிரிட்டிஷ் வந்து போயிட்டாங்க. அதுக்கடுத்து 1950 நமக்கு கான்ஸ்டியூஷன் வந்து ரெடி ஆயிடுச்சுன்றது எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ இப்போ என்ன, அந்த 1950s அந்த 47க்கு அப்புறம் இருக்கிற பீரியடில் ஜமீன்தார்ட்ட நிறைய சொத்து இருக்குது. அப்போ அந்த நேரு கவர்மெண்ட் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, சொத்துக்கள் குவிஞ்சு இருக்கிறத பிரித்து கொடுக்கணும், இல்லாத ஏழை விவசாயிகளுக்கு பிரித்து கொடுக்கணும்னு நினச்சி லேண்ட் ரிஃபார்ம் ஆக்ட் அப்படின்னு சொல்லி, நிலம் சீரமைப்பு சட்டம் அப்படின்னு சொல்லி போட்டாங்க. அது வந்து ஒரு 4-5 ஸ்டேட்ஸில் வந்து அந்த சட்டத்தை வந்து போட்டுருப்பாங்க. பஞ்சாப், வெஸ்ட் பெங்கால் அந்த டைம்லலாம் வந்து போட்டிருப்பாங்க. ஸோ அப்போ அங்கே இருக்கிற ஜமீன்தார்ஸ், அந்த முன்னாடி ஜமீன்தார் இருந்தாங்க பார்த்தீங்களா, அவங்களாம் வந்து எங்களோட சொத்து போயிடுச்சேன்னு சொல்லிட்டு அந்த டைம், நான் சொல்கிற டைம் வந்து 1950. ஓகேவா? ஸோ அந்த டைமில் என்னோட ஆர்டிக்கிள் சரத்து 31 பாதிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி ஜமீன்தார்ஸ் எல்லாருமே வந்து கோர்ட்டுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அடிப்படை உரிமை பாதிச்சிச்சுன்னா நம்ம வந்து ஹை கோர்ட்டுக்கு போகலாம், சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகலாம். நம்ம ஸ்ட்ரெயிட்டாகவே சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகலாம், ஹை கோர்ட்டுக்கு போகணும் கூட அவசியம் இல்லை அடிப்படை உரிமை பாதிச்சிச்சுன்னா. ஸோ எல்லாருமே 31 வந்து எனக்கு பாதிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டுக்கு போக ஆரம்பித்தாங்க. கோர்ட்டில் இதுக்கு ரிலேட்டடான நிறைய கேசஸாக வந்து குமிய ஆரம்பிக்குது. அப்போ நேரு என்ன பண்ணார் அப்படின்னா, ஃபஸ்ட்டு அமெண்ட்மெண்ட் பண்ணார். ஓகேவா? முதல் சட்ட திருத்தம் பண்ணார். ஃபஸ்ட்டு அமெண்ட்மெண்ட் பண்ணி அட்டவணை 9வது அட்டவணை 9th ஷெட்யூல் ஆட் பண்ணார். 9th ஷெட்யூல்னு சொல்லி ஆட் பண்ணார். அதில் ஆர்டிக்கிள் 31A 31B
பி அப்படின்னு சொல்லி ஆட் பண்ணார். இதில் என்ன பண்ணார் அப்படின்னா, இந்த 9th ஷெட்யூலில் லேண்ட் ரிஃபார்ம்ஸ்க்கு, இந்த ஷெட்யூலுக்குள்ள லேண்ட் ரிஃபார்ம்ஸுக்கான சட்டங்கள் எல்லாம் நான் வந்து போடுவேன். அப்படி போட்டாங்க அப்படின்னா கோர்ட் வந்து எதுவுமே கேட்கக்கூடாது அப்படின்றது தான் இந்த ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட் என்ன சொல்லுது, 9th ஷெட்யூலில் நான் வந்து லேண்ட் ரிஃபார்முக்கு ரிலேட்டடான சட்டங்கள்லாம் உள்ளே போடுவேன். அப்படி போட்டேன் அப்படின்னா அதை வந்து கோர்ட் வந்து ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படின்னு சொல்லி எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு லாக்கரில் ஒரு டாக்குமெண்ட்டை உள்ளே வச்சு பூட்டி சாவியை பத்திரமா வச்சுக்கிற மாதிரி. ஓகேவா? ஸோ கோர்ட் எதுவும் கேட்கக்கூடாது அப்படின்ற மாதிரி நேரு வந்து போட்டிருந்தாங்க. ஓகேவா? ஏன்னா ஆமாம் ஆர்டிகல் 31 எனக்கு பாதிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கோர்ட்டுக்கு போகிறாங்கல்ல, அப்போ நான் என்னன்னாலும் உள்ள லேண்ட் ரிஃபார்முக்கு ரிலேட்டடாக உள்ளே போடுவேன், கோர்ட்டில் அதெல்லாம் கேட்கக்கூடாது அப்படின்ற மாதிரி போட்டாங்க. இதை வந்து சங்கரி பிரசாத் அவங்க தான் வந்து கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க. அது எப்படி ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வந்து அமெண்ட்மெண்ட் பண்ண முடியுமா, இந்த மாதிரிலாம் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டதுக்கு சுப்ரீம் கோர்ட், நான் சொல்கிறது நல்லா கவனிச்சுக்கோங்க, 1950s அந்த டைம். ஓகேவா? ஸோ ஃப்ரெஷ்ஷாக சுப்ரீம் கோர்ட், ஃப்ரெஷ்ஷாக கான்ஸ்டியூஷன் வந்து நமக்கு கிடைச்ச அந்த டைம். ஸோ சுப்ரீம் கோர்ட் என்ன சொன்னாங்கன்னா, ஃபண்டமெண்டல் ரைட்ஸை அமெண்ட் பண்ணலாமே, ஆர்டிகல் 368 படி நீங்கள் ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வந்தும் அமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு சங்கரி பிரசாத் சொன்னாங்க, அப்படி அமெண்ட் பண்ணுறதா இருந்துச்சு, அப்படி அமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா அப்போ அந்த சட்டம் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கு எதிராக இருந்துச்சுன்னா அது செல்லாது தானே. ஆர்டிகல் 13 அப்படி தானே சொல்லுது, லா இன்கன்சிஸ்டன்ட் வித் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இஸ் டிக்ளேர்ட் இன்வேலிட் தானே. அதாவது அடிப்படை உரிமைக்கு எதிராக போடப்பட்ட சட்டம் செல்லாதுன்னு சொல்லி அது உண்மை தானே அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அதுக்கு சுப்ரீம் கோர்ட் என்ன பதில் சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பதில் சொல்லியிருந்திருப்பாங்க. என்ன அப்படின்னா, சங்கரி பிரசாத் இங்கே வாங்க, வந்து என்னன்னு இப்போ நீங்கள் சொன்னது இன்னொருக்க சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஆர்டிகல் 13 என்னது, லா இன்கன்சிஸ்டன்ட் வித் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அதாவது அடிப்படை உரிமைக்கு எதிராக இருக்கிற சட்டம் செல்லாது. மறுக்க சொல்லுங்க, சட்டம் செல்லாது. அப்போ சட்டம் தான் செல்லாதே தவிர சட்ட திருத்தம் செல்லாதுன்னு சொல்லி எங்கேயுமே எழுதலையே. நேரு பண்ணது சட்ட திருத்தம் தானே அப்படின்னு சொல்லிட்டு லா இஸ் நாட் ஈக்குவல் டு அமெண்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. ஓகேவா? ஸோ அதுதான், அது வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து அது ஃபர்ஸ்ட் டைம், அது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கனால, அதுக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதனால ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஜட்மெண்ட்டை வந்து கொடுத்துருந்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா செண்பகம் துரைராஜன் கேஸ். செண்பகம் துரைராஜன் கேஸ் என்ன அப்படின்னா, நம்ம டைம் ட்ராவல் பண்ணி அகெயின் ரொம்ப பேக் போயிடலாம். 1927 மெட்ராஸ் ரிசர்வேஷன் பாலிசி, மெட்ராஸ் ரிசர்வேஷன் பாலிசி, அதாவது மெட்ராஸ் இடஒதுக்கீடு கொள்கை அப்படின்னு சொல்லிட்டு சுப்பராயன் அவங்க தலைமையில் வந்து ஒரு பாலிசி வந்து போட்டிருந்தாங்க. இதுபடி ரிசர்வேஷன் வந்து பிசி எஸ்சி எஸ்டிக்கெலாம் ரிசர்வேஷன் வந்து ஒதுக்கி இருந்திருப்பாங்க. ஓகேவா? சுப்பராயன் வந்து சுயேட்சையில் வந்தவங்க, அவங்க நீதி கட்சி கிடையாது, சுயேட்சையில் வந்த ஒரு சீஃப் மினிஸ்டர் அந்த டைமில். நமக்கு கரெக்டாக சொல்லலாம் முத்தையா முதலியார் தலைமையில் வந்து போட்டிருந்திருப்பாங்க. ஓகேவா? ஸோ 1927 அப்படியே காலங்கள் நகருது. இந்த ரிசர்வேஷன்றது காலேஜஸில் எல்லாத்துலேயும் ஸ்கூல்ஸ்லாம் வந்து அப்படியே வருது. ஸோ அப்படியே போய்கிட்டே இருக்கும்போது 1947 நமக்கு சுதந்திரம் கிடைக்குது. 1915 நமக்கு கான்ஸ்டியூஷன் வந்து நமக்கு கிடைக்குதுன்றது நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ 1950 இப்போ என்னன்னா, இப்போ இங்கே வாங்க, செண்பக துரைராஜன் வந்து அவங்க வந்து ஒரு பிராமண பெண்மணி. ஓகேவா? ஸோ அவங்க வந்து மெடிக்கல் நல்ல மார்க் எடுத்திருக்காங்க, மெடிக்கல் காலேஜுக்கு போகிறாங்க. மெடிக்கல் காலேஜில் போனால் அவங்களுக்கு சீட் இல்லை அப்படின்றாங்க. காரணம் என்னன்னு கேட்டால், நான் நல்ல மார்க்கும் வாங்கியிருக்கேனே, அப்புறம் ஏன் எனக்கு சீட் இல்லை அப்படின்னு கேட்டதுக்கு, இல்லை நீங்கள் மெரிட்டாக இருந்தாலும் ரிசர்வேஷனில் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்காம போயிடுச்சு அப்படின்னோடனே இவங்க வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு முன்னாடி மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் வந்து கேஸ் போடுறாங்க. அது என்ன ரிசர்வேஷன் இதுன்றது, இது என்னது ரிசர்வேஷன் சொல்லி எனக்கு வந்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க, இது என்னன்னு பார்க்கணும்னு சொல்லி ஃபஸ்ட்டு மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு வந்து இந்த கேஸை வந்து கொண்டு போகிறாங்க. அப்போ மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து இந்த கேஸை எடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மெட்ராஸ் ரிசர்வேஷன் பாலிசி அப்படின்றது, ரிசர்வேஷன்ன்றது கான்ஸ்டியூஷன் புக்கில் வந்து எங்கேயுமே இல்லை. ஸோ நீங்கள் போடாமல், கான்ஸ்டியூஷன் இல்லாமல் நீங்கள் எப்படி வந்து இந்த சட்டத்தை வந்து நீங்கள் வந்து நடைமுறைக்கு கொண்டு வந்தீங்க, அப்போ இந்த சட்டம் செல்லாது. ஏன்னா கான்ஸ்டியூஷன் தான் எப்பயுமே வந்து டாப்பு. ஓகேவா? கான்ஸ்டியூஷன் தான் டாப்பு. அதுக்கு எதிராக வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டோ பார்லிமெண்ட்டோ வந்து சட்டம் போடக்கூடாது. அப்போ கான்ஸ்டியூஷன்லேயே இல்லாதது ஒன்று நீங்கள் சட்டமாக போட்டு நீங்கள் பண்ணீங்கன்னா அது செல்லாது. நான் சொல்கிறது அந்த 1950s இந்த டைமில். ஓகேவா? ஸோ ரிசர்வேஷன் இந்த சட்டமே செல்லாதுன்னு சொல்லி ஹைகோர்ட் வந்து தீர்ப்பு வழங்கிரும் செண்பக துரைராஜனுக்கு சாதகமாக. இதை வந்து சுப்ரீம் கோர்ட்டு கொண்டு போவாங்க. அந்த எதிர்ப்பு காலேஜ் இருக்காங்க இல்லையா, ஸோ அந்த காலேஜ், மெடிக்கல் காலேஜஸ், அவங்க வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்து இந்த கேஸை வந்து கொண்டு போவாங்க. அப்போ இந்த கேஸில் சுப்ரீம் கோர்ட் இந்த கேஸை எடுக்கும்போது பார்த்து அவங்க சுப்ரீம் கோர்ட்டு இதே தான் சொல்லும், கான்ஸ்டியூஷனில் எங்கேயுமே ரிசர்வேஷன்ற வார்த்தையே இல்லை, அப்புறம் நீங்கள் எப்படி வந்து இந்த சட்டத்தை வந்து நீங்கள் வந்து நடைமுறைப்படுத்த முடியும். ஸோ அதனால் ஹைகோர்ட் சொன்னது கரெக்டு தான், மெட்ராஸ் ஹைகோர்ட் சொன்னது கரெக்டு தான். இது வந்து
சுப்ரீம் கோர்ட் வந்து இது சுப்ரீம் கோர்ட்டும் மெட்ராஸ் ஹைகோர்ட் சொன்னது கரெக்டு தான், இந்த ரிசர்வேஷன் பாலிசின்றது செல்லாது அப்படின்றது சொல்லிடுவாங்க. ஓகேவா? அதோடு சேர்த்து சுப்ரீம் கோர்ட் வந்து இன்னொரு ஆர்டிக்கலையும் ஹைலைட் பண்ணி சொல்லுவாங்க. ஆர்டிக்கல் 29(2)வையும் ஹைலைட் பண்ணி சொல்லுவாங்க. ஓகேவா? ஆர்டிகல் 29(2) என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு ஸ்டேட்டில் எந்த ஒரு காலேஜோ இல்லை எந்த ஒரு ஸ்கூல், எந்த ஒரு மெடிக்கல் காலேஜோ இல்லை எந்த ஒரு இன்ஜினியரிங் காலேஜோ வந்து அட்மிஷனை வந்து கேஸ்ட்டு, செக்ஸு, இந்த ரிலீஜன் இதை பேஸ் பண்ணி வந்து நான் அட்மிஷன் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆர்டிகல் 29(2) வந்து சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இதையும் காரணம் காட்டி உங்களோட சட்டம் வந்து செல்லாது அப்படின்னு சொல்லி செண்பக துரைராஜனுக்கு சாதகமாக பதில் சொல்லிடுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரமேஷ் தாப்பர் கேஸ் என்ன அப்படின்னா, ரமேஷ் தாப்பர்ன்றது அப்படின்ற ஒரு நபர் வந்து எடிட்டராக இருப்பார் ஒரு ஜேர்னலில், கிராஸ் ரோட் அப்படின்னு சொல்லி ஒரு ஜேர்னலில் எடிட்டராக இருப்பார். அவர் வந்து நிறைய விஷயம் எழுதுவார். அப்போ நிறைய பொலிட்டிக்கல் கிரிட்டிக்ஸ்லாம், நிறைய கிரிட்டிசிசம்ஸ்லாம், நிறைய ரிவ்யூஸ்லாம் எழுதுவார். ஓகேவா? ஸோ கவர்மெண்ட்டுக்கு வந்து கொஞ்சம் எதிராக அந்த மாதிரிலாம் வந்து எழுதுவாரா. ஸோ அதனால் வந்து அந்த மெட்ராஸ் கவர்மெண்ட் வந்து அந்த மேகசினை வந்து பேன் பண்ணிடுவாங்க. அந்த பர்டிகுலர் ஜேர்னலை வந்து பேன் பண்ணிடுவாங்க. ஸோ பேன் பண்ண உடனே என்னோட பேச்சுரிமையே பாதிச்சிருச்சே, ஆர்டிகல் 19 ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சே பாதிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரமேஷ் தாப்பர் வந்து என்னோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பாதிச்சுன்னு சொல்லிட்டு கோர்ட்டுக்கு போவார். ஸோ கோர்ட் வந்து இதை எடுத்து நீங்கள் வந்து இவங்ககிட்ட கேட்பாங்க, மெட்ராஸ் கவர்மெண்ட்டை கேட்பாங்க, நீங்கள் இப்படி பண்ணலாம், ஆர்டிகல் 19 ஃபண்டமெண்டல் ரைட்ஸை நீங்கள் எப்படி பாதிக்கிற மாதிரி பண்ணலாம். ஸோ அதனால் இது வந்து தப்புன்னு சொல்லி பேனை வந்து எடுத்து விட்ருவாங்க. ஓகேவா? ஸோ எடுத்து விட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி அகைன் வந்து மேகசின்ஸில் இந்த மாதிரிலாம் ரிவ்யூஸ் அடிக்கடி இப்படிலாம் வந்து அவங்க இஷ்டத்துக்கு வந்து பண்ணிட்டு இருக்காங்களேன்னு சொல்லிட்டு அதே ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட்டில் நேரு வந்து பப்ளிக் ஆர்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை வந்து 19க்கு கீழே வந்து சேர்ப்பார். அதே ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட்டில் பப்ளிக் ஆர்டர்னு சொல்லிட்டு 19(2) கீழே சேர்ப்பார். பப்ளிக் ஆர்டர் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, செக்யூரிட்டி, இன்னொன்று சேஃப்டி, சொசைட்டியோட செக்யூரிட்டியும் சேஃப்டியும் வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஸோ டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி நீங்கள் பேசலாம், எதனாலும் பேசலாம், ஆனால் நீங்கள் வந்து இந்த மாதிரி சொசைட்டி சமுதாயத்தை வந்து டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரியோ அதை ஏதாச்சும் வந்து தூண்டுற மாதிரியோ வன்முறைக்கு தூண்டுற மாதிரியோலாம் நீங்கள் எதுவுமே பண்ணக்கூடாது அப்படின்றது அந்த பப்ளிக் ஆர்டர். ஸோ நீங்கள் பேசலாம், ஆனால் வந்து இந்த மாதிரி வந்து நீங்கள் பேசக்கூடாது அப்படின்னு பப்ளிக் ஆர்டர் அப்படின்ற அந்த வேர்டை வந்து ஆட் பண்ணியிருந்துருப்பார். ஓகேவா? ஸோ இது வந்து ரமேஷ் தாப்பரோட கேஸுக்கான விளக்கம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்தியன் யங் லாயர்ஸ் அசோசியேஷன் 2018. இந்த கேஸ் நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்ச கேஸு. இது சபரிமலைக்கு பெண்கள் வந்து உள்ளே போகலாமா போகக்கூடாதா அப்படின்ற மாதிரி உள்ள கேஸு. ஸோ கடைசி உங்களுக்கே தெரியும், தீர்ப்பு வந்து பெண்களும் சபரிமலைக்கு கோயிலுக்குள்ளே போகலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கிள் 25 14க்கும் 25க்கும் ரிலேட்டடான ஆர்டிகல்ஸ். உங்களுக்கு கொஸ்டின் வந்து ஆர்டிகல் ரிலேட்டடாகவும் கேஸ் வந்து கேட்கலாம், அதுக்கப்புறம் அது ரிலேட்டட் என்னன்னு கேட்கலாம். மேக்ஸிமம் கேஸஸை பொறுத்த வரைக்கும் இயர் வந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா புட்டசாமி கேஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஆதார் கார்டு கேஸும் கூட இதை சொல்லுவாங்க. நம்ம அந்த 2017 அந்த ஆதார் கார்டு எல்லாமே வந்து ரொம்ப ஃபேமஸாக இருந்துச்சு இல்லைங்களா, அந்த டைம் தானே இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ அப்போ வந்து இவர் வந்து என்னோட ரைட் டு ப்ரைவசி போயிருச்சு, நம்மளோட அந்த ஐரிஸ், ஃபிங்கர் பிரிண்ட் இதெல்லாம் எடுப்பாங்க இல்லையா, ஸோ அதெல்லாம் எடுக்கிறனால என்னோட ப்ரைவசியே போயிருச்சே அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டிகல் 21 பாதிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனார். அப்போ அங்கே பதிலுக்கு என்ன சொன்னாங்கன்னா, கவர்மெண்ட்டிட்ட நீங்கள் இன்ஃபர்மேஷன் வந்து நீங்கள் எடுக்கலாம், ஆனால் எந்த காரணத்துக்கு கொண்டும் தனி மனிதனோட உரிமையை பாதிக்கிற மாதிரி கவர்மெண்ட் நீங்கள் எடுக்கக்கூடாது அப்படின்னாங்க. அதே மாதிரி தான் ஆதார் கார்டோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப செக்யூர்டாக தான் வச்சுருக்காங்க, யாருக்கும் வெளியில் காட்ட மாட்டாங்க. ஸோ கவர்மெண்ட் அப்படி தான் பண்ணுது. ஸோ இது வந்து ரைட் டு ப்ரைவசிக்கான. ஓகே ஃபைன். ஸோ இப்போ வந்து நம்ம கரெக்டாக மேட்ச் பண்ணுவோம். இப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நான் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்ததுக்கப்புறம் சங்கரி பிரசாத் கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு ரிலேட்டடான கேஸு? சங்கரி பிரசாத் கேஸு பார்லிமெண்ட்ஸ் அமெண்ட்மெண்ட் இதுவா? ஸோ இது செண்பகம் துரைராஜன் கேஸ் வந்து ரிசர்வேஷன். நான் சொன்னேன்னா அந்த மெட்ராஸ் ரிசர்வேஷன். ஸோ இது வந்து பி வந்து இது பி. யங் லாயர்ஸ் அசோசியேஷன் சபரிமலை. புட்டசாமி கேஸ் வந்து ரைட் டு ப்ரைவசி அந்த ஆதார் கார்டு சொன்னேன் இல்லையா அது. அடுத்து ரமேஷ் தாப்பர் விட்டுட்டேன்னா, ரமேஷ் தாப்பர் கேஸ் வந்து ஃப்ரீடம் ஆஃப் ப்ரெஸ். ஓகே, ஸோ இதுதான் வந்து ஆன்சரு. இது எங்கே இருக்கு? ஓகே, A2 இங்கே இருக்குது. A2 இங்கே இருக்குது, 2 இருக்குது. A2 B1 2 இருக்குது. B1
C4 இந்த இருக்கு C4 D5 கரெக்ட் E3 ரைட். ஸோ இதுதான் கரெக்டான ஆன்சர். அண்ட் ஒன் மோர் திங், நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த செண்பகதுரைராஜன் கேஸில் மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் தான் ஃபஸ்ட்டு போனாங்கன்னு. அந்த மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் செண்பகதுரைராஜனுக்காக வாதாடினது யாருன்னா அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர். அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர் நமக்கு நல்லாவே தெரியும், டிராஃப்டிங் கமிட்டியில் ஒரு மெம்பர். ஓகேவா? ஸோ ஒரு இன்ஃபர்மேஷன். ஃபைன். ஓகே, ஸோ தேர்ட் கொஷின் பார்க்கலாம். ஸோ தேர்ட் கொஷின் என்னன்னா, ஹூ ஸ்டேட்டட் தட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆர் த ஷீல்ட் ஆஃப் டெமோக்ரஸி? அடிப்படை உரிமைகள் என்பது மக்களாட்சியின் கவசம் என்று கூறியவர் யார்? யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் கொஷின் தான், பதஞ்சலி சாஸ்திரி. ஓகேவா? ஸோ இவர் தான். இது ஆக்சுவலாக வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின். இது ப்ரீவியஸ் இயர் கொஷின். இந்த பதஞ்சலி சாஸ்திரி யாருன்னா செகண்ட் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. ஸோ ஸ்ட்ரெயிட் கொஷின். ஸோ நெக்ஸ்ட் போயிடலாம். Okay, so which article of the Indian Constitution prohibits human trafficking and forced labor? இந்திய அரசியலமைப்பின் எந்த உறுப்பு மனித கடத்தல் மற்றும் கட்டாய உழைப்பை தடை செய்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது நமக்கு வந்து இதுவும் ஸ்ட்ரெயிட் கொஷின் தான், ஆர்டிக்கிள் 23. ஸோ ஒன்றா கூட பார்த்துடலாம். ஆர்டிகல் 21 வந்து ரைட் டு லைஃப் அண்ட் லிபர்ட்டி, ரைட்டா? ஸோ லைஃப் அண்ட் லிபர்ட்டி அக்கார்டிங் டு ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ் பை லா. ஆர்டிகல் 22 அப்படின்றது ப்ரிவென்டிவ் அண்ட் பியூனிட்டிவ் டிடென்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது 23, ஆர்டிகல் 23ன்றது தான் இந்த ஹியூமன் டிராஃபிக்கிங் மனித கடத்தலை வந்து தடுக்கிறது. ஆர்டிகிள் 24ன்றது குழந்தை தொழிலாளர்கள், அந்த இது வந்து சைல்டு லேபர், அதை வந்து தடுக்கிறதுக்கு ரிலேட்டடானது 24. ஓகேவா? ஸோ 23க்கு ரிலேட்டடான ஆக்ட்ஸ் எது சொல்லணும் அப்படின்னா இம்மாரல் டிராஃபிக் ப்ரிவென்ஷன் ஆக்ட் சொல்லலாம், 1956. அதுக்கடுத்து பாண்டர் லேபர் சிஸ்டம் ப்ராஹிபிஷன் ஆக்ட் 1976. இது ரெண்டும். ஓகேவா? ஸோ இந்த ரெண்டையும் வந்து 23க்கு ரிலேட்டடாக சொல்லிக்கலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். ஓகே, ஸோ இதுவுமே மேட்ச் த ஃபாலோயிங் தான் வந்திருக்கு. ஓகே, ஸோ ரைட் டு ஓட் என்னது? ரைட் டு ஓட்டுன்றது பொலிட்டிக்கல் ரைட்ஸ். ரைட் டு ஓட்டுன்றது ஒரு பொலிட்டிக்கல் ரைட். ஆமாம், ஏன்னா ரைட் டு ஓட்டுன்றது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கீழே வராது, அது ஒரு கான்ஸ்டியூஷனல் ரைட்ஸ் கீழே தான் வரும். கான்ஸ்டியூஷனல் ரைட்ஸில் ஆர்டிக்கிள் 326 வந்து அடல்ட் சஃப்ரேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது 18 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு ஓட்டு போடலாம் அப்படின்னு. பட் வந்து இந்த 18 வயசுக்கு மேலே இருக்கவங்க ஓட்டு போடலான்னு சொல்லி முதைய கான்ஸ்டியூஷனல், அதாவது முதைய 1950ஸ்லேயே இருந்துச்சானா கிடையாது. 61st அமெண்ட்மெண்ட் 1988க்கு அப்புறம் தான் அதுக்கு முன்னாடி வரைக்கும் 21 வயசு தான் ஓட்டு போகிற வயசாக இருக்கும். 21 வயசுலேருந்து 18 வயசுக்கு வந்து குறைச்சிருப்பாங்க. ஓகேவா? இது யார் பீரியட் அப்படின்னா ராஜீவ் காந்தி அவங்க பீரியடில் தான் வந்து இது நடந்துருக்கும். இது எதனால் அப்படி 21 வயசில் இருந்ததை 18 வயசுக்கு குறைச்சிருப்பாங்க அப்படின்னா, அந்த 87 அந்த 86 வந்து ராஜீவ் காந்தி வந்து அந்த 17 அந்த 18 வயசு அந்த ஏஜ் குரூப் இருக்கிறவங்களுக்கு, அந்த 18 வயசு 17 18 வயசு இருக்கிறவங்களுக்கு நிறையாவே வந்து உதவி பண்ணியிருப்பார். அந்த 18 19 அந்த வயசு இருக்கிறவங்களுக்கு நிறையா ஹெல்ப் பண்ணியிருப்பார். 18 19 20க்கு என்ன ஹெல்ப் பண்ணியிருப்பாருன்னா நிறைய வேலை வாய்ப்பில் வந்து நிறையா வந்து ஹெல்ப் பண்ணியிருப்பார். ஸோ அவங்களோட கரெக்டாக அந்த 87 அந்த 86 வந்து ஹெல்ப் பண்ணியிருப்பாரு. ஸோ அவங்களோட ஓட்டு வந்து வேணும் அப்படின்றதுக்காக தான் 18 வந்து குறைச்சிருந்திருப்பாரு. ஸோ குறைச்சா தானே அவங்களும் வந்து கான்ட்ரிபியூட் பண்ண முடியும் ஓட்டிங்கில். ஸோ அந்த மாதிரி பண்ணியிருப்பார். 61st அமெண்ட்மெண்ட் 1988. ஓகே, ஸோ ரைட் டு ஓட் வந்து பொலிட்டிக்கல் ரைட். நெக்ஸ்ட் ரைட் டு ஃபார்ம் அசோசியேஷன். ரைட் டு ஃபார்ம் அசோசியேஷன்றது ரைட் டு ஃப்ரீடம். அந்த 6 இது இருக்கும் இல்லையா, ஆர்டிகல் 19க்கு கீழே இது வரும். ரைட் டு ப்ரொடெக்ட் ஹெரிட்டேஜ்ன்றது கல்ச்சுரல் ரைட். ஸோ நம்மளோட ஜல்லிக்கட்டு, ஸோ இந்த மாதிரி வந்து நம்மளோட கல்ச்சுரல்ஸ் எல்லாத்தையும் வந்து ஆர்டிகிள் 29 வரும். ஸோ கல்ச்சுரல் ரைட்ஸ். ஓகே, சைல்ட் லேபர் ப்ராஹிபிஷன் இப்போ தான் பார்த்தோம். ரைட் அகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன் ஆர்டிகிள் 24க்கு ரிலேட்டடான. ஸோ 3412. ஸோ இன்னொன்று வந்து இப்போ நம்ம டைம் கூட வேஸ்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஒரு இது பார்த்துட்டோமா, 3 பார்த்துட்டோமா, ஸோ 3 ஃபஸ்ட்டு 3 வந்தோடனே டக்குன்னு மற்றதெல்லாம் 3 இல்லை. ஸோ ஏவை டெக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ நமக்கு டைம் சேவாக தான் ஆகும். ஸோ எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணுன்றதுக்காக நான் ஒன்று பண்ணுறேன். ஸோ எந்த அளவுக்கு நம்ம ஸ்மார்ட்டாக, எந்த அளவுக்கு நம்ம வந்து டைமை ரெடியூஸ் பண்ணி ஸோ ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து அதெல்லாம் ப்ராக்டிஸில் வரும் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம ஈஸியாக கிராக் பண்ணிடலாம். ஃபைன். And next வந்து 6th question.
இதுவும் ஸ்ட்ரெயிட் கொஷின் தான். விச் ஆஃப் த ஃபாலோயிங் டேர்ம்ஸ் மீன்ஸ் வி கமாண்ட். ஓகேவா, இது ஆர்டிகல் 32க்கு ரிலேட்டடான கொஷின். ஸோ ஹேபியஸ் கார்பஸ், மேண்டமஸ், சர்ச்சுரரி, கோ வாரண்டோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஹேபியஸ் கார்பஸ் அப்படின்னா என்னென்னா ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னு சொல்லிடுறேன். ஹேபியஸ் கார்பஸ்னால் என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ யாரையாவது கடத்திட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கடத்தப்பட்ட நபரோட ரிலேட்டிவ் யாராவது தெரிஞ்சவங்க இல்லைன்னா அதை பார்த்தவங்க வந்து கோர்ட்டுக்கு போகலாம். கோர்ட்டுக்கு போனாங்க அப்படின்னா கோர்ட் என்ன சொல்லும் அப்படின்னா, அவங்கள வந்து கண் முன்னாடி நிறுத்துங்க, அந்த கடத்தப்பட்டவங்க கண் முன்னாடி நிறுத்துங்க அப்படின்னு சொல்கிறது. இந்த ரிட்டை வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்து 32, ஹை கோர்ட்டுக்கு வந்து 226. ஸோ சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணும் அப்படின்னா, பப்ளிக் அஃபிஷியலுக்கும் இந்த ரிட்டை வந்து இஷ்யூ பண்ணலாம், ப்ரைவேட் இண்டிவிஜுவலுக்கும் இந்த ரிட்டை வந்து இஷ்யூ பண்ணலாம். ஸோ ஜெய்பீம் படம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு ரிலேட்டடானதான். மேண்டமஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஸோ இது வந்து டு ஹேவ் த பாடின்னு சொல்லுவாங்க, இதுதான் வி கமாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சரி நான் சொல்லிடுறேன். ஸோ மேண்டமஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்போ நம்ம ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கு போகிறோம், அங்கே அந்த ஒரு பர்டிகுலர் ஆஃபீஸர் வந்து நமக்கு சரியாக வந்து ரெஸ்பாண்ட் பண்ணலை, நமக்கான வேலையை அவங்க பண்ணி கொடுக்கல, ரொம்ப இழுத்தடிக்கிறாங்க அப்படின்னா நம்ம கோர்ட்டுக்கு போய் மேண்டமஸ் மூலமாக நம்ம வந்து முறையீடு பண்ணோம் அப்படின்னா கோர்ட் வந்து அந்த பர்டிகுலர் ஆஃபீஸர் இருக்காங்களே அவங்களுக்கு வந்து இந்த ரிட்டை வந்து இஷ்யூ பண்ணுவாங்க. கட்டாயம் வந்து அந்த ஆஃபீஸர் இந்த ரிட்டை இஷ்யூ பண்ணாங்கன்னா அந்த வேலையை பண்ணியே ஆகணும். ஓகேங்களா. ஸோ இந்த மேண்டமஸை பொறுத்த வரைக்கும் பப்ளிக் அஃபீஷியலுக்கு மட்டும்தான் வந்து இந்த இஷ்யூ பண்ண முடியும், ஹேபியஸ் கார்பஸ் மாதிரி. ஸோ வி கான் டூ வித் த ப்ரைவேட் இண்டிவிஜுவல். ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து சர்ச்சுரரினா டு பி சர்டிஃபைட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு ஹை கோர்ட்டு லோவர் கோர்ட்டுகிட்ட வந்து இந்த லோவர் கோர்ட்டுகிட்ட இருந்து ஒரு கேஸை வந்து வாங்கிக்கிறது, இது உன்னோட ஜூரிஸ்டிக்ஷனில் அப்பாற்பட்டதாக இருக்குது அப்படின்னு சொல்லி லோவர் கோர்ட்டுகிட்ட இருந்து ஹை கோர்ட் வந்து வாங்கிக்கிறது. ஓகேவா. ஸோ கோ வாரண்டோ அப்படின்னா ஆன் வாட் அத்தாரிட்டி, அதாவது இப்போது நம்ம வந்து ஒரு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதி உள்ளே போகிறோம் இல்லைங்களா. ஸோ எக்ஸாம் எழுதி நம்ம உள்ளே போகிறோம், அந்த மாதிரி எந்த அத்தாரிட்டியில் நீ உள்ளே வந்திருக்க, நீ என்ன அத்தாரிட்டியில் இதை வந்து பண்ணுற அப்படின்ற மாதிரி கேட்குறது தான் கோ வாரண்டோ அப்படின்றது. இதை தாண்டி ப்ராஹிபிஷன் அப்படின்னு வேற ஒன்று இருக்கும். ப்ராஹிபிஷன் டு ப்ராஹிபிட், அதாவது ஹை கோர்ட் வந்து லோவர் கோர்ட்டுகிட்ட என்ன சொல்லும் அப்படின்னா, நீ இந்த பர்டிகுலர் கேஸில் இன்வால்வ் ஆகாத அப்படின்னே ஹை கோர்ட் லோவர் கோர்ட்டுகிட்ட சொல்கிறது தான் ப்ராஹிபிஷன். ஓகேவா, ரைட். ஸோ தமிழில் சொல்ல போனால், ஸோ இப்போ நம்ம ஆன்சர் சொல்லிடுவோம். வி கமாண்ட் அப்படின்றது மேண்டமஸ் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஸோ தமிழில் ஒருக்க சொல்லிடுறேன். ஆட்கொணர்வு பேராணை, கட்டளையுறுத்தும் பேராணை, ஆவணை கேட்பு பேராணை, தகுதி வினவு பேராணை. ஓகேவா. ஸோ ஆன்சர் வந்து கட்டளையுறுத்தும் பேராணை. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். ஸோ இது வந்து கூற்று காரணம், அசர்ஷன் அண்ட் ரீசன். Okay, the Supreme Court first assertion என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். The Supreme Court cannot refuse to entertain a writ petition filed under Article 32 on the grounds of discretionary powers. அதாவது சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு ரிட் இஷ்யூ வந்துச்சு அப்படின்னா அது கண்டிப்பாகவே அதை நெக்லெக்ட் பண்ணவே முடியாது. ஓகேவா. ஏன்னா சுப்ரீம் கோர்ட்டு தான் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கான பாதுகாவலன், ரைட்டா. இதை வந்து ஆர்டிகல் 32 இந்த ரிட் ஜூரிஸ்டிக்ஷன்றது ஆர்டிகல் 32ல் அம்பேத்கர் சொல்லியிருக்காரு. 32ல் சோல் அண்ட் ஹார்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ நம்ம வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறதே ஒரு ரைட்டு தான். நம்ம வந்து நம்மளோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பாதிச்சிருச்சுன்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறதே ஒரு உரிமை தான். ஸோ அதனால் இந்த கொஷின் வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ரைட், இது கரெக்ட். Next reason, Article 32 is itself a fundamental right under Part 3 of the Constitution, making the Supreme Court the guarantor and the protector of fundamental rights. So reason ரெண்டுமே வந்து கரெக்ட் தான். ஸோ அதனால் both A and R are true and R is the correct explanation. ஸோ தமிழில் பார்க்கலாம். தமிழில் தன்னிச்சையான அதிகாரத்தை பயன்படுத்தி இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 32 கீழ் தாக்கல் செய்யப்படும் நீதி பேராணை மனுவை விசாரிக்க உச்சநீதிமன்றம் மறுக்க முடியாது. கண்டிப்பாக மறுக்க முடியாது, பண்ணியே ஆகணும். ஓகேவா. ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் நான் அகைன் சொல்கிறேன், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பாதிச்சிச்சுன்னா சுப்ரீம் கோர்ட்டும் கேட்கலாம், ஹை கோர்ட்டும் கேட்கலாம். ஆனால் சுப்ரீம் கோர்ட் ஹை கோர்ட்டை விட சுப்ரீம் கோர்ட் கட்டாயம் கேட்டே ஆகணும். ஓகேவா. சரி, சட்டப்பிரிவு 32 என்பது அரசியலமைப்பின் பகுதி 3 கீழ் ஒரு அடிப்படை உரிமையாகும். இது உச்சநீதிமன்றத்தை அடிப்படை உரிமைகளின் உத்தரவாதராகவும் பாதுகாப்பாளராகவும் மாற்றுகின்றது. ஓகேவா. ஸோ கூற்று காரணம் சரி. ஓகேங்களா. சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து ரொம்ப ஸ்ட்ரெயிட்டாக தான் இருக்குது. விச் ஆர்டிகல் டஸ் த ரைட் டு ரிசீவ் எமர்ஜென்சி மெடிக்கல் எய்ட் கம்? ஸோ எமர்ஜென்சி மெடிக்கல் எய்ட் மருத்துவ உதவி பெறும் உரிமை எந்த விதியின் கீழ் வருகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அது வந்து ஆர்டிகல் 21. ஓகேவா. ஸோ ரைட் டு லைஃப் அண்ட் லிபர்ட்டி கீழே தான் இது வரும். இது ஸ்ட்ரெயிட் கொஷின் தான்.
ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா மேட்ச் த ஃபாலோயிங் ஆர்டிகல் கொடுத்துருக்காங்க, அது என்ன அப்படின்றது நம்ம பார்க்குறோம். ஓகேவா? ஸோ ஆர்டிகல் 26, இந்த 26, 27, 28 இந்த 3 வந்து ரிலீஜியனுக்கு சம்மந்தமானது. ஸோ 26 பார்த்துட்டிங்க அப்படின்னா 26 ஆர்டிகல் 26 என்னது அப்படின்னா 25ன்றது ஆர்டிகல் 25ன்றது எந்த ஒரு ரிலீஜனையும் நம்ம வந்து கும்பிட்டுக்கலாம். ஒரு சிட்டிசனாக இருக்கும், நம்ம எந்த ஒரு ரிலீஜனையும் கும்பிட்டுக்கலாம் அப்படின்றது. 26ன்றது மடங்களை நடத்தலாம். ஓகே, யாருனாலும் ஒரு கோவில் நிர்வாகம் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி கோவில் கட்டலாம், கோவில் நிர்வாகம் பண்ணலாம். ஸோ அப்போ வந்து 3. ஆர்டிகல் 27 என்ன அப்படின்னா கவர்மெண்ட் வந்து ஒரு பர்டிகுலர் ரிலீஜனை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக டேக்ஸ் எதுவும் கலெக்ட் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஸோ ஃப்ரீடம் அஸ் டு பேமெண்ட் ஆஃப் ப்ரமோஷன். ஓகே, ஸோ 1. ஆர்டிகல் 28 என்ன அப்படின்னா எந்த ஒரு இன்ஸ்டியூட், அதாவது கவர்மெண்ட் இன்ஸ்டியூட்டில் மதத்தை வந்து ப்ரொமோட் பண்ணுற மாதிரி எந்த விஷயத்தையும் பண்ணக்கூடாது அப்படின்றது தான் 28. ஸோ ஃப்ரீடம் அஸ் டு அட்டெண்டன்ஸ் த ரிலீஜியஸ் இன்ஸ்ட்ரக்ஷன். ஓகேவா? ஸோ 29 பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி ஆர்டிகல் 29 பற்றி நான் பேசியிருக்க ஒரு கேஸில் நான் பேசியிருந்திருப்பேன். ஸோ ஆர்டிகல் 29 பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்ஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஓகே, ஸோ கல்ச்சுரல் அண்ட் எஜுகேஷ்னல் ரைட்ஸ், நம்மளோட பாரம்பரிய கல்ச்சரையும் எஜுகேஷனல் ரைட்ஸ், அதாவது ஃபஸ்ட்டு இங்கே என்ன கொடுத்துருக்குது, ப்ரொடெக்ஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், லாங்குவேஜ், ஸ்கிரிப்ட், நம்மளோட கல்ச்சரை வந்து பாதுகாக்கிறதுக்கு. ஓகேவா? ஸோ அதே தான் நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் நம்மளோட ஜல்லிக்கட்டு இந்த ஆர்டிகல் 29 கீழே பாதிச்சிச்சுன்னு சொல்லி தான் நம்ம வந்து சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் நம்மளால் வந்து போக முடிஞ்சிச்சு, நமக்கு அதுக்கு ஜஸ்டிஸும் கிடச்சிச்சு. ரைட்? ஸோ 4. ஸோ 3124, 3124 இதுவும் சேம் தான். 3ன்னு கண்டுபிடிச்சிட்டோம்னாலே பிஏ டிக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேவா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஷின், பிரிவு 21A எந்த சட்ட திருத்தத்தின்படி சேர்க்கப்பட்டது? பை விச் கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் வாஸ் ஆர்டிகல் 21A ஆடட் அப்படின்றாங்க. ஸோ ஸ்ட்ரெயிட் கொஷின் 2002ல் வாஜ்பாய் பீரியடில் இதை வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஆர்டிகல் 21Aன்றது 6லேருந்து 14 வயசு இருக்கிற குழந்தைங்களுக்கான கல்வின்றது தான். ஸோ ரைட் டு எஜுகேஷன் இதுக்கு கீழே தான் வரும். ஸோ 21Aன்றது வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்லேயே ஃபஸ்ட்டு ஆட் பண்ண ஆர்டிக்கல் அப்படின்னா அது ஆர்டிகல் 21A. இந்த அமெண்ட்மெண்ட்டில் 21A மட்டும் சேர்த்துருக்க மாட்டாங்க, ஆர்டிக்கல் 45 டிபிஎஸ்பியில் சேர்த்துருப்பாங்க, அப்புறம் ஆர்டிக்கல் 51 கேபிட்டல் A ஸ்மால் கே இதில் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸில் சேர்த்துருப்பாங்க. இந்த ஒரே 86th அமெண்ட்மெண்ட் தான் 3 ஆர்டிக்கல் சேர்த்துருப்பாங்க. ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் 21A சேர்த்துருப்பாங்க, 45 டிபிஎஸ்பியில் சேர்த்துருப்பாங்க, 51A கேபிட்டல் A ஸ்மால் கி ஃபண்டமெண்டல் டியூட்டிஸில் சேர்த்துருப்பாங்க. இதில் என்ன சேர்த்துருப்பாங்கன்னா 0 to 6 இயர்ஸ்னு சேர்த்துருப்பாங்க கல்வி. இங்கே பார்த்தீங்கன்னா 6 to 14, அதாவது ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், பேரண்ட்ஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக 6லேருந்து 14 வயசு இருக்கிற குழந்தைங்களுக்கு நீங்கள் கல்வியை கொடுக்கணும்னு சொல்லி ஃபண்டமெண்டல் டியூட்டிஸில் இங்கே சேர்த்துருப்பாங்க. டிபிஎஸ்பியில் கவர்மெண்ட்டுக்கு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ டிபிஎஸ்பினா கவர்மெண்ட்டுக்கு கொடுக்குற டைரெக்ஷன் தான் இல்லையா? ஸோ இதுதான் சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ 3 ஆர்டிக்கல் சொல்லியிருப்பாங்க. ஆனால் நமக்கு கேட்ட கொஷின் ஒன்று தான். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்ட்ஸும் அதோட இயர், பிகாஸ் ஆமாம் அதே மாதிரி கேசஸ் மாதிரி ஆக்ட்ஸுமே வந்து இப்போ கேட்க தான் செய்கிறாங்க. ஸோ அதனால் நம்ம வந்து அதையும் பார்க்கணும். இது லக்ஷ்மிகாந்தில் அப்படியே இருக்குது, இந்த கேசஸ் இந்த இயர்ஸ்லாம் இந்த ஆக்டும் இந்த இயர் லக்ஷ்மிகாந்த் புக்கில் அப்படியே இருக்குது. ஓகேவா? ஸோ மெயின்டெனன்ஸ் ஆஃப் இன்டர்னல் செக்யூரிட்டி ஆக்ட், மிசா அப்படின்னு சொல்லுவாங்க, அது பார்த்தீங்கன்னா 1971. ப்ரிவென்ஷன் ஆஃப் டெரரிசம் ஆக்ட், பொட்டா சட்டம் எப்போ வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 2002. ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் ஆக்ட் எப்போ வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 1950. சைல்ட் லேபர் ப்ராஹிபிஷன் அண்ட் ரெகுலேஷன் ஆக்ட் வந்து 1986. ஸோ 4312. ஸோ இங்கே இதுவும் அதே மாதிரி தான், ஸ்ட்ரெயிட்டாகவே வந்து 4 கண்டுபிடிச்சிட்டோம்னா ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ மிசா. ஓகே, நெக்ஸ்ட்டும் அதே மாதிரி கேஸ் ஆக்ட் தான், அந்த ஆக்டுக்குரியது. பிடி அண்ட் சிகார் ஒர்க்கர் ஆக்ட். ஸோ இது பார்த்தீங்கன்னா வெங்கடேஷன் சார் புக்கில் இருக்கும். இந்த பர்டிகுலர் ஆக்ட் வந்து வெங்கடேஷன் சார் புக்கில் இருக்கும். பிடி அண்ட் சிகார் ஒர்க்கர் ஆக்ட் வந்து என்ன இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக கொஷின் என்ன, ஃபைண்ட் இன்கரெக்ட்லி மேட்ச்ட் பேர். ஓகே, தவறான பொருத்தத்தை தானே கண்டுபிடிக்கணும். ஸோ பிடி சிகார் ஒர்க்கர் ஆக்ட் வந்து 1966 கரெக்டு தான், இது கரெக்டு. ரைட் டு சில்ட்ரன் டு ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன், RTE ரைட்டாக 2005 அப்படியா அப்படின்னு கேட்டால் கிடையாது, 2009. ஓகேவா? 2005 இதுக்கு என்ன அப்படின்னா RTI, அதாவது ரைட் டு இன்ஃபர்மேஷன், தகவல் உரிமைன்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான் 2005.
எஜுகேஷன் வந்து 2009. பாண்டட் லேபர் சிஸ்டம் 1976. ஓகேவா, கொத்தடிமை தொழிலாளர் முறை ஒழிப்பு சட்டம். அதுக்கடுத்து உன்னிகிருஷ்ணன் கேஸ் வந்து ரைட் டு எஜுகேஷன். ஆமாம், உன்னிகிருஷ்ணன் கேஸ் வந்து எஜுகேஷனுக்கு ரிலேட்டடான கேஸ் தான். ஸோ இது கரெக்டு. ஸோ தவறான விடை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான். ஓகே, தவறான விடைனா இதில் எது வந்து தவறானதுன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நமக்கு ஆன்சர் வந்து பி தான். ஓகே ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ட்ரூ ரிகார்டிங் ஆர்டிகல் 20. ஓகே, ஆர்டிகல் 20க்கு வந்து எதெல்லாம் வந்து ட்ரூ தானே கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ட்ரூ, ஃபால்ஸு, கரெக்ட், இன்கரெக்ட்லாம் கொஞ்சம் வந்து பார்த்துக்கோங்க, ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ஏன்னா நம்மளுக்கு எல்லாமே தெரியும், ஆனால் அந்த ட்ரூ ஃபால்ஸுன்றதில் கொஞ்சம் சில நேரம் நம்ம வந்து மாற்றி போட்டுட்ருவோம். ஸோ இந்த இதில் கேர்ஃபுல்லாக இருங்க. ஓகே, ஸோ ஆர்டிகல் 20 என்ன சொல்லுது? கைதிகளுக்கான உரிமை, ரைட்டா? ஸோ பிரிசனர்ஸுக்கான உரிமையை தான் இங்கே வந்து சொல்கிறாங்க. ஸோ நம்ம பார்ப்போம். No person shall be prosecuted and punished for the same offense more than once. எந்த ஒரு நபரும் ஒரே குற்றத்திற்காக ஒரு முறைக்கு மேல் தண்டிக்கப்படக்கூடாது. கரெக்ட் தான். ஸோ இதை வந்து அதாவது ஒரு நபர் வந்து தப்பு பண்ணிட்டாரு அப்படின்னா அவரை வந்து அந்த என்ன தண்டனையோ அந்த தண்டனை ஒரு தடவை தான் கொடுக்கணும். ஒரே தப்புக்காக வந்து திரும்ப திரும்ப அவருக்கு வந்து ஒன்றுக்கு மேலே தண்டனை கொடுக்கக்கூடாது. ஓகேவா, இதுக்கு பேர் வந்து நோ டபுள் ஜியோபார்டி அப்படின்னு சொல்லுவாங்க. நோ, இந்த ஆர்டிக்கல் கீழேயே எழுதியிருப்பாங்க, நோ டபுள் ஜியோபார்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, ஒரு குற்றத்துக்காக 2-3 தண்டனைலாம் கொடுக்கக்கூடாது. ஸோ இந்த இது வந்து கரெக்ட், இது கரெக்ட். The limitations on ex post facto law is imposed only on criminal laws and not civil laws or tax laws அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, ஆர் டேக்ஸ் லாஸ். ஓகே, ஸோ இது என்ன சொல்ல வராங்கன்னா எக்ஸ் போஸ்ட் ஃபேக்டோ லா. எக்ஸ் போஸ்ட் ஃபேக்டோ லானா என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ ஒரு நபர் வந்து தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த தப்பு பண்ணுற டைமில் என்ன தண்டனையோ அந்த தண்டனையை தான் வந்து கொடுக்கணும். ஓகே, எக்ஸாம்பிளோட நான் சொல்கிறேன். 1990 இப்போ ஒரு எக்ஸாம்பிள், 1990 ஒரு நபர் வந்து தப்பு பண்ணிட்டாரு. ஓகேவா, தப்பு மீன்ஸ் கொலை பண்ணிட்டாரு. கொலை பண்ணால் 1919 என்ன தண்டனைனா 7 வருஷம் தண்டனை, ஆள் எஸ்கேப்பு. 1995 அந்த 7 வருஷம் கொலை பண்ண தண்டனையை 9 வருஷமாக ஆக்கிட்டாங்க. ஓகேவா, ஸோ 1997 அந்த ஆளை வந்து அந்த கொலை பண்ண நபரை வந்து பிடிச்சிட்டாங்க. இப்போ பிடிச்சிட்டாங்கன்னா இப்போ அந்த பர்டிகுலர் நபருக்கு 7 வருஷம் தண்டனையா 9 வருஷம் தண்டனையா அப்படின்றது தான் கேள்வி. 7 வருஷம் தண்டனையா 9 வருஷம் தண்டனையா அப்படின்றது தான். என்னன்னா அவருக்கு என்ன குற்றம் பண்ணுறப்ப அந்த டைமில் என்ன அவருக்கு தண்டனை இருந்துச்சு, 7 வருஷம் தானே, அப்போ அந்த 7 வருஷம் தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த எக்ஸ்போஸ் ஃபேக்டோலா அப்படின்னு சொல்கிறது. ஓகேவா, குற்றம் பண்ணுற டைமில் என்ன தண்டனையோ அதுதான் வந்து கொடுக்கணும் அப்படின்றது. ஸோ நம்ம கேள்வி என்னன்னா, இஸ் இம்போஸ்ட் ஒன்லி ஆன் கிரிமினல் லாஸ் அண்ட் நாட் ஆன் சிவில் லாஸ்ன்றது. ஆமாம், கிரிமினல் லாஸ்க்கு மட்டும்தான், சிவில் லாஸில் கிடையவே கிடையாது அப்படின்றது. அப்போ இதுவும் கரெக்டு. செல்ஃப் இன்கிரிமினேஷன் எக்ஸ்டென்ஸ் டு கம்பல்ஷன் டு கிவ் தம் இம்ப்ரெஷன் பிளட் ஸ்பெசிமென்ஸ்ன்றாங்க. செல்ஃப் இன்கிரிமினேஷன் 3 இது சொல்லியிருப்பாங்க ஆக்சுவலாக இந்த ஆர்டிகல் 20. ஒன்று டபுள் ஜியோபார்டி, நோ எக்ஸ்போஸ்ட் ஃபேக்டோலா, நான் 3வது வந்து செல்ஃப் இன்கிரிமினேஷன். செல்ஃப் இன்கிரிமினேஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, குற்றத்தை வந்து ஒத்துக்க சொல்லி வந்து கம்பல் பண்ணக்கூடாது, நீங்களே உங்களுக்காக வந்து வாதாடக்கூடாது. ஸோ இந்த 2 சொல்லியிருப்பாங்க. ஸோ இதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா செல்ஃப் இன்கிரிமினேஷன் அதையும் சொல்லிட்டு ரிட்டன் டாக்குமெண்ட்டாவோ ஓரல் அதாவது வாய்மொழியாவோ வந்து எதுவும் கொடுக்கக்கூடாது அப்படின்வாங்க. ஆனால் இங்கே என்ன கேள்வி கேட்டிருக்காங்க, செல்ஃப் இன்கிரிமினேஷன் எக்ஸ்டென்ஸ் டு கம்பல்ஷன் டு கிவ் தம் இம்ப்ரெஷன் பிளட் ஸ்பெசிமென்னா கிடையாது. ஏன்னா கைரேகையும் ரத்த மாதிரிகளும் வந்து உங்களுக்கு வந்து ஆதாரமாக தான் போயிருமே தவிர தகவலாகாது. ஓகேவா, ஸோ தகவலாகாது, ஆதாரமாக தான் போயிடும். அதனால் இது வந்து தப்பு. இட் கிராண்ட்ஸ் ப்ரொடெக்ஷன் அகெயின்ஸ்ட் ஆர்பிட்ரி அண்ட் எக்ஸசிவ் பனிஷ்மெண்ட் டு அன் அக்யூஸ்ட் பர்சன். இது ஒரு குற்றம் சாட்டப்பட்ட நபருக்கு தன்னிச்சையான மற்றும் அதிகப்படியான தண்டனைக்கு எதிராக பாதுகாப்பை வழங்குகிறது. ஆமாம், ஆர்பிட்ரி கொடுங்கோல் ஆட்சி, கொடுங்கோல் ஜெயிலுக்குள்ளேருந்து என்னன்னாலும் பண்ணிடலாமா, ஸோ அந்த மாதிரிலாம் கிடையாது. அதனால் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கைதிகளுக்கான ஒரு உரிமை, அவங்கள வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக. ஸோ இது வந்து கரெக்டான, இது கரெக்ட். ஸோ என்ன கேட்டிருக்காங்க, ட்ரூ தானே. ஸோ ட்ரூன்றப்ப 1 2 4. ஸோ 1 2 4 இந்த இருக்குது. ஓகேவா, ஸோ 3rd ஒன் மட்டும் தப்பு. ஓகே, ஸோ 4th கொஷின். ஓகே, ஸோ 4th கொஷின் என்னென்னா, கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ரிகார்டிங் இந்தியன் கான்ஸ்டியூஷன். ஓகே, இந்திய அரசியலமைப்பு குறித்து பின்வரும் கூற்றுகளை ஆராய்க அப்படின்றாங்க. ஃபர்ஸ்ட் என்னது, கான்செப்ட் ஆஃப் ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ் பை லா வாஸ் டேக்கன் ஃப்ரம் அமெரிக்கன் கான்ஸ்டிடியூஷன். ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ் பை லானா என்ன அர்த்தம், சட்டத்தினால் நிலைநாட்டப்பட்ட நடைமுறை.
அதாவது சட்டத்தில் என்ன சொல்லுதோ அது அப்படியே நிறைவேற்றுறது, அதுதான் ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ் பை லா அப்படின்றது. அது வந்து அமெரிக்காலேருந்து எடுத்துருக்கோமானா கிடையாது, ஜப்பான்லேருந்து எடுத்துருந்துருப்போம். ஸோ ஜாப்பனீஸ் கான்ஸ்டியூஷன், ஸோ ஜப்பான்லேருந்து எடுத்துருந்துருப்போம். ஸோ இது தப்பு. ஓகேவா? The expression procedure established by law in Article 21 means that procedure prescribed by law must be just, fair and reasonable and not arbitrary, fanciful or oppressive was said in Menaka Gandhi case judgment. Okay. ஸோ மேனகா காந்தி கேஸ் ஜட்ஜ்மெண்ட் சொல்கிறதுக்கு முன்னாடி நான் வந்து இன்னொன்று கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லணும். இப்போது ஆர்டிகல் 21, இது வந்து ஆர்டிகல் 21 கீழே தான் வருது. இது என்னன்னா ஏகே கோபாலன் சொல்லி ஒரு கேஸ் இருக்கும், 1950 இருக்கும். அது என்ன இருக்குன்னா, அவர் ஒரு கம்யூனிஸ்ட்வாதி. அவர் வந்து என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா, நேரு, அந்த டைம் நேரு தானே பிரைம் மினிஸ்டர் இருந்திருப்பாங்க, நேரு கவர்மெண்ட்டை பற்றியும் நேருவை பற்றியும் வந்து தப்பாக வந்து, அதாவது தப்பாக மீன்ஸ் அவங்களுக்கு எதிராக வந்து பேசுவாங்க. ஓகேவா? ஸோ அதனால் பேசினனால ப்ரிவென்டிவ் டிடென்ஷனுக்கு கீழே உங்களை வந்து நாங்கள் அரெஸ்ட் பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லி அவரை வந்து அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. அவங்க சொந்தக்காரவங்களாம் என்னது இதோ பேச்சுரிமை பேசக்கூட கூடாதா எங்கள் நாட்டில், பேச்சுரிமையே போயிருச்சு அப்படின்னு சொல்லி ஆர்டிகல் 19 எங்களுக்கு 19 போயிருச்சு, 21 என்னோட லைஃப் அண்ட் லிபர்ட்டி 21 போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு மெயினாக வந்து ஆர்டிகல் 21 போயிருச்சு அப்படின்னு சொல்லி தான் சுதந்திரம், என்னோட தனிமனித சுதந்திரம் எல்லாமே போயிருச்சேன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டில் வந்து கேஸ் போடுவாங்க. அப்போ சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ் பை லா கரெக்டு தான்ப்பா, சரி நீ வந்து உன்னை வந்து சந்தேகத்து பேரில் பிடிச்சி உள்ளே போட்டுருந்துருக்காங்க, நீ இந்த மாதிரிலாம் பேசுகிறேன்னு சொல்லி சந்தேகத்துக்கு பேரில் உன்னை உள்ளே போட்டிருக்காங்க, ஸோ கரெக்டு தான் அப்படின்ற மாதிரி ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ் பை லா அப்படின்றது கரெக்டு தான் அப்படின்றது சொல்லியிருந்திருப்பாங்க. பட் மேனகா காந்தி கேஸில் என்ன அப்படின்னா, மேனகா காந்தி வந்து உங்களுக்கு நல்லாவே எல்லாருக்கும் தெரியும், சஞ்சய் காந்தியோட ஒய்ஃப் தான் மேனகா காந்தி. அந்த 1975 எமர்ஜென்சி, இந்திரா காந்தி எமர்ஜென்சி போட்டிருப்பாங்க 75-76, 1975-76. அப்போ வந்து எல்லாருமே ரொம்ப கோவமாக இருந்திருப்பாங்க. அதுக்கடுத்து ஆட்சியும் மாறிடும், மக்கள் வந்து மாற்றி ஓட்டு போட்டுருவாங்க, மொராஜி தேசாய்க்கு மாற்றி ஓட்டு போட்டுருவாங்க 78. அப்போ மொராஜி தேசாய் வந்து இந்திரா காந்தி கூட இருந்த மேனகா காந்தி இவங்க எல்லாரையுமே வந்து ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மேனகா காந்தியை வந்து அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு அவங்க வந்து ஃபாரினுக்கு போகணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ ஃபாரினுக்கு போக விடாமல் அவங்க பாஸ்போர்ட்டை வந்து முடக்கிடுவாங்க. ஸோ வந்து அதுக்கு காரணம் கேட்டதுக்கு பப்ளிக் வெல்ஃபேருக்காக தான் நாங்கள் வந்து உங்கள் பாஸ்போர்ட்டை முடக்கிருக்கோம்னு சொல்லி சரியாக சொல்லியிருக்க மாட்டாங்க. அப்போ என்னோட ஆர்டிகல் 21 போயிருச்சே, என்னோட ரைட் டு ட்ராவல் அப்ராட் போயிருச்சே அப்படின்னு சொல்லி மேனகா காந்தி வந்து சுப்ரீம் கோர்ட்டிட்ட வந்து கேஸை வந்து ஃபைல் பண்ணுவாங்க. அப்போ சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இங்கே பாருங்கள் கவர்மெண்ட், இங்கே பாருங்கள், நீங்கள் ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ் பை லா படி நீங்கள் வந்து ஒரு விஷயம் நீங்கள் வந்து பண்ணலாம், ஆனால் நீங்கள் அதை பண்ணாலும் ஒரு மொராலிட்டி, ஒரு நீதி நெறியை பார்க்கணும், சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அது நீதி நெறியை பார்க்கணும்னு சொல்லி கூடுதலாக ஒரு வார்த்தையை கேட்பாங்க. ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ் பை லா ப்ளஸ் மொராலிட்டி. சிம்பிளாக நான் சொல்ல போனால், இப்போது ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ் பை லாவும் இந்த மொராலிட்டியோட சேர்த்ததுக்கு நான் ஒன்று சொல்கிறேன். இப்போ தலையில் வந்து இப்போ ஹெல்மெட் போடலை, ரோட்டில் போகிறோம், ஹெல்மெட் போடலை அப்படின்னா ஃபைனு 500 இல்லைனா 1000 ரூபா ஃபைன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம வந்து போகிறோம், நமக்கு தலையில் வேறு புண்ணு இருக்குது, ஸோ ஹெல்மெட் போடாமல் போகிறோம். அப்போ அந்த டிராஃபிக் போலீஸ் வந்து நம்மளை பிடிக்கிறாங்க, என்னப்பா ஹெல்மெட் போடாமல் வந்திருக்க, ஃபைன் எடு அப்படின்றாங்க. ஓகேவா? இப்போ டிராஃபிக் போலீஸ்க்கு 2 சாய்ஸ் இருக்குது. ஓகேவா? ஹெல்மெட் போடலை அப்படின்னா 500 ரூபா ஃபைனு அப்படின்றது சட்டப்படி. ஓகே, போடலைன்னா 500 ரூபா ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வாங்கலாம். அதுதான் ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ் பை லா. இல்லை தலையில் புண்ணு இருக்குது அதனால தான் நான் போடலை அப்படின்னா, சரிப்பா பாவம் போ அப்படின்றாங்க. பார்த்தீங்களா? அதுதான் ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ் பை லாவாக இருந்தாலும் ஒரு அந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பாவம் பார்க்குறது, ஒரு நீதி நெறி பார்க்குறது, மொராலிட்டியை பார்க்குறாங்களே, அதுதான் வந்து அதுக்கு பேர் வந்து அமெரிக்காவில் டியூ ப்ராசஸ் ஆஃப் லா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ் பை லாவை தாண்டி நம்ம ஒரு மனிதாபிநேயத்தோடு பார்க்குறது தான் டியூ ப்ராசஸ் ஆஃப் லா அப்படின்னு சொல்லுவாங்க. அது அமெரிக்காவிலேருந்து வந்தது, அதுதான் அமெரிக்காவிலேருந்து வந்தது. இப்போ மேனகா காந்தி கேஸில் ஏகே கோபாலன் கேஸில் என்ன சொல்லியிருப்பாங்களோ அதுக்கு அப்படியே வந்து ஆப்போசிட்டாக சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இந்த இதுவுமே வந்து கரெக்ட். இதிலிருந்து தான் நீங்கள் என்ன தான் வந்து சட்டப்படி ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்ட் பை லா பார்த்தாலும் ஒரு நீதி நெறியோடு பார்க்கணும்னு இதிலிருந்து தான் சொல்லியிருந்திருப்பாங்க. ஸோ இதுவும் கரெக்டு. நெக்ஸ்ட் ஆர்டிகல் 21 இன்க்ளூட்ஸ் ரைட் டு ட்ராவல் அப்ராட். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கரெக்டு. ஆர்டிகல் 19 வந்து ரைட் டு மூன் இருக்கும். ஓகேவா? அது வந்து இந்தியாவுக்குள்ளே எங்கேனாலும் நம்ம சுற்றிக்கலாம். இது வந்து 21 வந்து ட்ராவல் அப்ராட் அப்படின்னு இருக்கும். ஓகேவா? ஸோ ஏகே கோபாலன் கேஸ் டீல்ஸ் வித் ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ் பை லா. நான் இப்போ சொன்னது கரெக்ட். ஸோ இது எல்லாமே வந்து கரெக்டு. என்ன கேட்டிருக்காங்க, விச் ஆஃப் த அபவ் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் இன்கரெக்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அது ரொம்ப வந்து நமக்கு தெளிவாக பார்க்கணும். ஸோ அப்போ 1 தான். ஸோ ஆன்சர் வந்து இந்த சி மட்டும்தான் தப்பு. ஸோ நெக்ஸ்ட் வந்து which article lays down that the parliament has power to make laws for implementing certain fundamental rights?
ஃபண்டமெண்டல் ரைட்ஸுக்கு ரிலேட்டடான சட்டங்கள் எல்லாம் வந்து யார் போடணும், பார்லிமெண்ட் தான் போடணும் அப்படின்னு சொல்கிறது எந்த ஆர்டிக்கல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எந்த ஆர்டிக்கல் அப்படின்னு பார்த்தோம்னா கடைசி ஆர்டிக்கல் 35. ஓகேவா? ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கு ரிலேட்டடான வந்து சட்டம் வந்து பார்லிமெண்ட் மட்டும்தான் போட முடியும். அதுதான் இதை சொல்லியிருப்பாங்க. ஸ்டேட் கவர்மெண்ட் அதெல்லாம் போட முடியாது. ஓகேவா? ஸோ அதை வந்து சொல்லியிருந்திருப்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து which of the following statements is true regarding martial law? ஸோ ரிகார்டிங் மார்ஷல் லா, இந்த இடத்துல மார்ஷல் லா, இது இல்லை மார்ஷல் லா, இராணுவ சட்டம் தொடர்பான பின்வரும் குற்றங்களில் எது உண்மையானது அப்படின்றாங்க. ஆர்டிகல் 33 இராணுவ சட்டத்துடன் தொடர்புடையதா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஏன்னா மார்ஷல் லாவை பொறுத்த வரைக்கும் ஆர்டிகல் 34 தான். 33 வந்து ஆர்ம்டு ஃபோர்ஸஸ், போலீஸு, ஓகேவா? ஸோ பேராமிலிட்ரி இவங்களுக்குலாம் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து கிடையாது அப்படின்றது தான் வந்து ஆர்டிகல் 33. ஸோ வந்து இது தப்பு. இட் இஸ் நாட் வேர் இட்ஸ் நோ வேர் மென்ஷன்ட் இன் த கான்ஸ்டியூஷன். அரசியலமைப்பில் எங்கேயுமே குறிப்பிடல. ஆனால் கிடையாது, இப்போ தான் நான் சொன்னேன் 34ல் இருக்குது அப்படின்னு. ஸோ வந்து இது தப்பு. Declaration of martial law under 34 is similar to declaration of national emergency under 352 அப்படின்னு கேட்டால், அதாவது மிலிட்ரி ரூல், மார்ஷல் லானா ஒன்றும் கிடையாது, மிலிட்ரி ரூலும் எமர்ஜென்சியும் ஒன்றா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா மிலிட்ரி ரூல்ன்ற பொறுத்த வரைக்கும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் தான் பாதிக்கும். ஆனால் இதே இது எமர்ஜென்சி போட்டோம்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸும் சஸ்பெண்ட் ஆகும். அதே சமயம் சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷனுமே வந்து கொஞ்சம் பாதிக்கும். அதாவது டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ரெவென்யூ, அந்த நம்ம நீதி வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க இல்லைங்களா, அதுவுமே சென்டர் வந்து ஸ்டேட்டுக்கு கொடுப்பாங்க இல்லைங்களா, அதுவுமே பாதிக்கும். அதே மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட் எமர்ஜென்சி போட்டாங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து சட்டம் வந்து போட முடியாது, லெஜிஸ்லேஷன் பவருமே வந்து போயிடும். எல்லாமே வந்து சிம்பிளாக சொல்ல போனால் நேஷனல் எமர்ஜென்சி போட்டால் ஃபுல்லாக எல்லாமே வந்து சென்ட்ரலுக்கு போயிரும்பா, அதுதான் வந்து சொல்ல வராங்க. ஓகே, அது ரெண்டும் ஒன்றா சிமிலர் டிக்ளரேஷன் ஆனால் கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் வந்து இது அடிப்படை உரிமைகளை மட்டுமே பாதிக்கிறதுனா கரெக்ட், நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா. ஸோ அப்போ இது ஒன்று தான். என்ன கேட்டிருக்காங்க? ட்ரூ, இந்த ஒன்று தான் ட்ரூ. ஓகேவா? ஸோ ஆன்சர் டி. ஓகே, நெக்ஸ்ட் வந்து மேக்னா கார்ட்டா இஸ் த கேரக்டர் ஆஃப் ரைட்ஸ் இஷ்யூட் பை விச் ஆஃப் த ஃபாலோயிங் கிங் இன் 1215? 1215 எந்த மன்னரால் மேக்னா கார்ட்டா எனும் உரிமைகளுக்கான சாசனம் வெளியிடப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது ஸ்ட்ரெயிட் கொஷின் தான். ஸோ கிங் ஜான் ஆஃப் இங்கிலாந்து தான் வந்து இருக்கும். இது உங்கள் லக்ஷ்மிகாந்த் புக்லையுமே வந்து கொடுத்துருந்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா the concept of equal protection of law has been taken from dash constitution. ஓகே, ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப், அதாவது சட்டங்களின் சமமான பாதுகாப்பு அப்படின்றது எங்கேருந்து எடுத்திருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எதுலேருந்து கேட்டிருப்பாங்கன்னா அமெரிக்காவிலேருந்து நம்ம எடுத்திருந்திருப்போம். ஓகேவா? இது வந்து ஆர்டிகல் 14 கீழே இருக்கும். ஈக்குவாலிட்டி, கான்செப்ட் ஆஃப் ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் லா. ஓகேவா? ஈக்குவாலிட்டி பிஃபோர் லான்றது நம்ம வந்து பிரிட்டிஷ் கான்ஸ்டியூஷன், அதாவது பிரிட்டன்லேருந்து எடுத்திருந்திருப்போம். ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் லா வந்து அமெரிக்காவிலேருந்து எடுத்திருந்திருப்போம். ஆனால் இது வந்து பிரசிடென்ட்டுக்கும் கவர்னருக்கும் ஆர்டிகல் 361 விதிவிலக்காக இருக்கும். ஓகே, ஸோ 19th கொஷின் வந்துட்டோம். Regarding the right to die with dignity and passive euthanasia in India, consider the following statements. இந்தியாவில் கண்ணியத்துடன் இறப்பதற்கான உரிமை மற்றும் கருணை கொலை குறித்து பின்வரும் கூற்றுகளில் ஆராய்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த கொஷின் வந்து கரண்ட் அஃபேர்ஸ்க்கு ரிலேட்டடானது. ஸோ அதனால தான் இந்த கொஷினை வந்து உங்களுக்காக போட்டிருக்கோம். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் நான் சொல்கிறேன் எப்படி ரிலேட் ஆகுது அப்படின்னு சொல்லி. இது வந்து கொஞ்சம் கேசஸ் மாதிரி தான் வரும். கியான் கவுர் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப் கேஸ். சுப்ரீம் கோர்ட் ரூல்டு த ஆர்டிகல் 21 இன்க்ளூட்ஸ் த ரைட் டு டை அஸ் அ ஃபண்டமெண்டல் ரைட். ஆக்சுவலாக இந்த கியான் கவுர் இருக்காங்க இல்லையா, இந்த கேஸில் வந்து என்ன சொல்லியிருப்பாங்க சுப்ரீம் கோர்ட் அப்படின்னா, ரைட் டு டைன்றது ரைட் டு லைஃப்குள்ளே வராது அப்படின்னு வந்து ஸ்ட்ரெயிட்டாக சொல்லிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ சூசைட் அதெல்லாம் வந்து சட்டப்படி தப்பு. ரைட் டு லைஃப்ன்றது ரைட் டு லிவ், வாழ்றதுக்காக தான். ரைட் டு டைக்குள்ளே அதாவது ரைட் டு லைஃப்குள்ளே ரைட் டு டை வராது அப்படின்னு தெளிவாக சொல்லியிருந்திருப்பாங்க. ஸோ நம்ம வந்து ஜட்மெண்ட்டை மட்டும் பார்த்துருவோம், பேக்ரவுண்ட் இது அவ்வளோவா முக்கியம் இல்லை, ஜட்மெண்ட் மட்டும் பார்த்துருவோம். ஓகேவா? ஸோ அப்போ ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ஆப்போசிட்டாக கொடுத்துருக்காங்க. ரைட் டு டை இன்க்ளூட்ஸ் த ஃபண்டமெண்டல் ரைட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது தப்பு. ரைட் டு டைலாம் ஃபண்டமெண்டல் ரைட் கிடையாதுப்பா, அது வந்து ரைட் டு லைஃபுக்குள்ளெல்லாம் வராதுப்பா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இது தப்பு. அருணா ஷான்பெக் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. ஸோ சுப்ரீம் கோர்ட் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இன்ட்ரடியூஸ் passive euthanasia in India, permitted it but subject to approval from the High Court.
அருண் ஷாபக் இந்திய ஒன்றியம் வழக்கில் உச்சநீதிமன்றம் முதலில் கருணை கொலையை அறிமுகப்படுத்தியது, ஆனால் இது உயர்நீதிமன்றத்தின் ஒப்புதலுக்கு உட்பட்டது அப்படின்றாங்க. சரி, அருண் ஷாபக் இவங்க யார் அப்படின்னா பாம்பேயில் நர்ஸாக இருந்தவங்க. இவங்களுக்கு வந்து அந்த 1973 அந்த வாக்கில்னு இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து செக்ஷுவல் அசால்ட் வந்து நடந்திருந்திருக்கும். ஓகேங்களா. ஸோ அங்கே நடந்திருந்திருக்கும். அதனால் அவங்க வந்து என்னாகும், அவங்க பிரெயின் வந்து பாதிச்சிருந்திருக்கும். ஸோ அதில் வந்து கொஞ்சம் நிறைய வல்கராக நடந்தனால அவங்க பிரெயின் வந்து பாதிச்சிருக்கும். அதில் வந்து அவங்க வெஜிடேட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டுக்கு போயிடுவாங்க. ரைட், எப்படி சொல்ல, அந்த கோமான்னு சொல்ல முடியாது, பட் அந்த பிரெயின் வந்து கிட்டத்தட்ட டெட் ஆகிற மாதிரி, அவங்களால எதுவுமே வந்து பேச முடியாது. ஸோ அந்த அளவுக்கு அவங்க வந்து அஃபெக்ட் ஆகி போயிடுவாங்க. ஸோ அந்த போனனால என்ன ஆகும் அப்படின்னா, அவங்களுக்கு பேசாமல் பாசிவ் யூத்தனேசியா கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து இந்த இதை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க, இந்த டேர்மை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா. ஆனால் அந்த பர்டிகுலர் ஏரியாவோட ஹைகோர்ட்டோட அப்ரூவலோட தான் நீங்கள் இந்த இது பண்ணணும், இந்த பாசிவ் யூத்தனேசியா பண்ணணும் அப்படின்றது தான் இந்த இதோட ஜட்ஜ்மெண்ட். ஆனால் அந்த பொண்ணுக்கு, அந்த பர்டிகுலர் லேடிக்கு வந்து பண்ணியிருக்க மாட்டாங்க. கோர்ட் சொல்லிருச்சு நீங்கள் பண்ணலாம், ஆனால் அந்த ஹைகோர்ட் அப்ரூவலோட பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பட் வந்து இது ப்ராக்டிக்கலாக நடந்திருக்காது. ஏன்னா அவங்க ஃப்ரெண்டு வந்து ஒரு நர்ஸா, அவங்க இதை பண்ண விட மாட்டாங்க. ஸோ இதில் என்ன சிம்பிளாக சொல்ல போனால், இந்த கேஸில் பாசிவ் யூத்தனேசியாவை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க, கோர்ட்டோட அப்ரூவலோட பண்ணிக்கோங்கன்னு. ஆனால் அந்த பொண்ணுக்கு பண்ணலை. 37 வருஷமா அப்படியே தான் அவங்க இருந்திருப்பாங்க. ஓகேவா. ஸோ அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து இன்ட்ரடியூஸ்ட் கரெக்ட், எல்லாமே கரெக்ட். நெக்ஸ்ட், த காமன் காஸ் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா ஜட்ஜ்மெண்ட் ரெகனைஸ்டு த ரைட் டு டை வித் டிக்னிட்டி இஸ் அ ஃபண்டமெண்டல் ரைட் அண்ட் லீகலைஸ்ட் அட்வான்ஸ் மெடிக்கல் டிரெக்டிவ்ஸ் லிவிங் வில்ஸ் அப்படின்றது. இது வந்து ப்ரீவியஸ் இயரில் இந்த கேஸை மட்டும் கேட்டிருந்தாங்க, எதுக்கு ரிலேட்டட்னு சொல்லி ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருந்தாங்க. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ரைட் டு டை வித் டிக்னிட்டின்றது ஃபண்டமெண்டல் ரைட்டு தான் அப்படின்னு சொல்லி இந்த கேஸில் வந்து சொல்லியிருந்திருப்பாங்க, தெளிவாக சொல்லியிருப்பாங்க. ரைட் டு டைன்றது ஆமாப்பா ஃபண்டமெண்டல் ரைட்டு தான், டிக்னிட்டியோட சாகிறதுன்றது ஃபண்டமெண்டல் ரைட்டு தான் சொல்லி தெளிவாக ஆர்டிகல் 21க்குள்ளே இது இருக்குது அப்படின்றது சொல்லியிருக்கிறது தான் இந்த கேஸு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்த லைக் ஹரிஷ் ராணா வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா, இதுதான் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் இப்போ ரீசெண்டாக போனது. ஸோ இதுவுமே வந்து கிட்டத்தட்ட வந்து அவங்க யார், அருணாவோட கேஸ் மாதிரி தான். பட் ஆனால் அருணாவோட சிச்சுவேஷன் மாதிரி தான், கேஸ் மாதிரின்னு இல்லாமல் சிச்சுவேஷன் மாதிரி தான். இந்த பையன் வந்து லைக் சின்ன வயசில் வந்து அவனுமே வந்து மாடியிலேருந்து அந்த பையன் கீழே விழுந்திருப்பான். ஸோ அதே மாதிரி எதுவுமே அவனால் வந்து செய்ய முடியாது, பேச முடியாது, கிட்டத்தட்ட அப்படியே வந்து இம்மொபைலாக வந்து அவனுமே வந்து அந்த பையனும் ஆயிருப்பான். ஸோ அவங்க பேரண்ட் வந்து பாசிவ் யூத்தனேசியா கொடுத்துடலாம், ஸோ இனிமேல் வந்து எங்களால் பார்த்துக்க முடியாதுன்னு கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் கிட்ட பார்த்துருந்துருப்பாங்க. பட் அவங்களால முடியாது அப்படின்னு சொல்லி பாசிவ் யூத்தனேசியா கொடுத்துடலான்னு சொல்லி அவங்க பேரண்ட்டே வந்து கோர்ட்டில் சொல்லியிருப்பாங்க. ஸோ வந்து கோர்ட் வந்து அக்செப்ட் பண்ணியிருக்கோம். ஓகேவா. ஸோ வந்து ஃபர்ஸ்ட் இண்டிவிஜுவலுக்கு இந்த பாசிவ் யூத்தனேசியாவை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்படின்றது இந்த கேஸு. ஆனால் அருணா கேஸில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த டேர்மை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க, பாசிவ் யூத்தனேஷியான்ற டேர்மை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க, ஆனால் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. இங்கே வந்து அந்த பாசிவ் யூத்தனேஷியாவே வந்து இன்ட்ரடியூஸில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ ஒன்றும் இல்லை, பாசிவ் யூத்தனேஷியானா என்ன அர்த்தம், ஆக்டிவ் யூத்தனேஷியானா என்ன அர்த்தம். ஆக்டிவ் யூத்தனேஷியானா ஏதாச்சும் ஒரு எக்ஸ்டர்னலாக ஏதாச்சும் ஒரு ட்ரீட்மெண்ட் இல்லைனா ஏதாவது ஒரு பில்ஸ் கொடுத்து அவங்கள வந்து அவங்க உயிரை வந்து எடுக்கிறது. பாசிவ் அப்படின்னா அந்த மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டையே வந்து ஸ்டாப் பண்ணிக்கிறது. ஸோ ட்ரீட்மெண்ட்டை ஸ்டாப் பண்ணிவிட்டு ஆப்வியஸ்லி அவங்க உயிரோடு இருக்க மாட்டாங்க இல்லையா, கருணை கொலை, அதுதான் இது. ஓகேவா. ஸோ இப்போ நம்மளோட கொஷனுக்கு வருவோம். எது வந்து கரெக்டு அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதுவும் கரெக்டுன்னு சொன்னோம், இதுவும் கரெக்டுன்னு சொன்னோம். வேற என்ன. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் மட்டும் தப்பா, அப்போ 2, 3, 4. ஸோ ஆன்சர் வந்து பி. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் கொஷின் என்ன அப்படின்னா, which of the following statements about இந்திரா ஷானே கேஸ் இஸ் கரெக்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்திரா ஷானே கேஸ் எதுக்கு ரிலேட்டடான கேஸ் அப்படின்னா ரிசர்வேஷனுக்கு ரிலேட்டடான கேஸ். ஓகேவா. விபி சிங் வந்து 1990 மண்டல் கமிஷனோட ரிப்போர்ட்டை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. மண்டல் கமிஷன்னா ரிசர்வேஷன் எவ்வளோ கொடுக்கணும், இந்தியா ஃபுல்லாக வந்து ரிசர்வேஷன் வந்து எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி மொரார்ஜி தேசாய் தான் இதை போட்டிருப்பாரு. அப்போவே வந்து 27% வந்து பிசிக்கு கொடுங்க, 22.5% வந்து 5% வந்து எஸ்சி எஸ்டிக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி ரிசர்வேஷன் வந்து இவ்வளோ கொடுங்கன்னு சொல்லி மண்டல் கமிஷன் ரிப்போர்ட் கொடுத்துருந்துருப்பாங்க. ஆனால் அதை வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த டைம் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடிஞ்சிருக்காது. விபி சிங் தான் வந்து 1990 இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பார். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 49
49.5% வந்து ரிசர்வேஷன் கொடுத்துருந்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ விபி சிங் 1990 மண்டல் கமிஷன் ரிப்போர்ட்டை வந்து பார்த்து இந்த 14.5% ரிசர்வேஷனை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்திருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இம்ப்ளிமெண்ட் பண்ண உடனே கலவரம் பயங்கரமாக 1990s கலவரம் பயங்கரமாக வெடிக்குது. அப்பர் கேஸ்ட்னு சொல்கிற பிராமின் சமூகம் அவங்க வந்து பயங்கரமாக இது எப்படி இது சாத்தியம் அப்படின்னு சொல்லி வெடிக்கிறாங்க. இன்ஃபேக்ட் அந்த ஜென்டில்மேன் படம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா அந்த படம் வந்து இதுக்கு பேஸ் பண்ணி தான், அந்த 1990s தான் அந்த படம் வந்திருக்கும். இதை பேஸ் பண்ணி தான் வந்து சங்கர் வந்து ரொம்ப நல்லாவே வந்து அந்த படத்தை எடுத்திருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து கலவரம் பஸ்ஸை கொளுத்துறாங்க, எல்லாமே வெடிக்கிறப்ப தான் வந்து இந்திரா ஷானேன்ற ஒரு பிராமின் பெண்மணி அவங்க வந்து கேஸ் போட்டிருந்திருப்பாங்க. இது என்ன நியாயம், இவ்வளோ ரிசர்வேஷன் கொடுத்தா பண்ண என்ன இது நியாயம் அப்படின்னு சொல்லி இது வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்கும். அப்போ சுப்ரீம் கோர்ட் இந்த கேஸை எடுத்துட்டு நீங்கள் ரிசர்வேஷன் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, நீங்கள் ரிசர்வேஷன் கொடுங்க, அதுக்காக இப்படியா 49.5 இவ்வளோவா கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லி, ஓகே இனிமேல் வந்து ரிசர்வேஷன் வந்து 50%க்கு மேலே தாண்டக்கூடாது, ஒரு சீலிங் மாதிரி வச்சுருவாங்க. ரிசர்வேஷன் நீங்கள் கொடுக்கும்போது 50% மேலே ஒரு கேப் மாதிரி சீலிங் மாதிரி வச்சு இதுக்கு மேலே தாண்டக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அதே கேஸ் ஜட்ஜ்மெண்ட்டில் க்ரீமி லேயர் நான் க்ரீமி லேயர்னு சொல்லி ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. அதாவது என்னென்னா, இந்த ஓபிசி இவங்க இருக்காங்க இல்லையா, ஓபிசியில் வந்து இவங்களுக்கு ரிசர்வேஷன் கொடுக்கும்போது க்ரீமி லேயர் அப்படின்னா நீங்கள் அவங்களோட ஆனுவல் இன்கமும் சேர்ந்து பாருங்கள். சப்போஸ் ஆனுவல் இன்கம் அந்த டைமில் 8 லட்சம் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. 8 லட்சத்துக்கு மேலே இருக்கிறவங்கள க்ரீமி லேயரும், வருஷத்துக்கு 8 லட்சத்துக்கு மேலே சம்பாதிக்கிறவங்கள க்ரீமி லேயரும், 8 லட்சத்துக்கு கம்மியாக சம்பாதிக்கிறவங்கள நான் க்ரீமி லேயரும் போட்டிருக்கோங்க. அதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து மற்ற ரிசர்வேஷன் மற்ற அலவன்சஸ்லாம் நீங்கள் கொடுத்துருக்கோங்க அப்படின்னு சொல்லி க்ரீமி லேயர் நான் க்ரீமி லேயர்னு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதை செக் பண்ணுறதுக்கு ஒரு கமிட்டி மாதிரி ஒன்று போட்டுக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. இன்னொன்று ரிசர்வேஷன் வந்து இதுக்கு தான்ப்பா, ப்ரொமோஷனுக்குலாம் கிடையாது அப்படின்னும் இந்த கேஸோட ஜட்ஜ்மெண்ட்ஸில் சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இந்த கமிட்டி ஒன்று போட சொன்னாங்க பார்த்தீங்களா, அதில் தான் ராம்நந்தன் கமிட்டின்னு சொல்லி ஃபஸ்ட்டு போட்டிருந்திருப்பாங்க. ஓகே, ஸோ இதுதான் இந்திரா ஷானே கேஸோட எக்ஸ்ப்ளனேஷன். இப்போ இங்கே வாங்க, இந்த கேஸ் இஸ் ரிலேட்டட் டு ஆர்டிகல் 17 and 19 அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. 17ன்றது ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் கிடையாது. சாரி 19ன்றது ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன், 17ன்றது தீண்டாமை ஒழிப்பு, அபாலிஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டி, ரைட்டா? ஸோ இது வந்து கண்டிப்பாகவே கிடையாது. ஏன்னா இந்திரா ஷானே கேஸ் வந்து ஆர்டிகல் 16க்கான இது செக்ஸு, கேஸ்ட்டு, ரிலீஜன், பிளேஸ் ஆஃப் பர்த்து இதெல்லாம் வச்சு நம்ம வேலை பார்க்குற இடத்துல பாகுபாடு பார்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ 16க்கு ரிலேட்டடான கேஸு. ஸோ இது தப்பு. The impact of the judgment included appointment of Ramnanthan committee to identify the creamy layer among OBC. நான் சொன்னேன் இல்லையா? ஸோ இது கரெக்ட். The total reserved quota should not exceed 50% except in some extraordinary situation. Correct. This rule should be applied every year. அதோட சேர்ந்தது தானா? No reservation in promotion. இதுவும் கரெக்ட். ஸோ சொல்லியிருந்தேன் இல்லையா அந்த இது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்ன கேட்டிருந்துருக்காங்க, ஸ்டேட்மெண்ட் சப்போஸ் கரெக்ட்னு தானே கேட்டிருக்காங்க. ஸோ கரெக்டுன்னு பார்க்கும்போது 2, 3, 4. ஸோ 2, 3, 4 ஆப்ஷன் சி. ஓகேவா? ஸோ கேசஸ்லாம் வந்து இப்போ கேட்குறனால கொஞ்சம் வந்து நிறைய கேசஸாக இருக்கிற கொஷின்ஸ் இருக்கிற மாதிரி இருக்குது. ஓகேவா? ஸோ பிகாஸ் நம்ம வந்து ஈஸியாகவும் நம்ம வந்து அடிக்கிறதுக்கு ட்ரெயின் ஆகணும், கஷ்டமான கொஷினையும் அடிக்கிறதுக்கு ட்ரெயின் ஆகணும் இல்லைங்களா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து விச் ஆஃப் த ஃபாலோயிங் ரைட்ஸ் இஸ் நாட் த பார்ட் ஆஃப் ஆர்டிகல் 21 ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன். ஓகே, இஸ் நாட்னு கேட்டிருக்காங்க. பின் வருவனவற்றில் எது இந்திய அரசியலமைப்பின் 21 பிரிவு 21 கீழ் வராது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரைட் டு ப்ரைவசி இப்போ தான் பார்த்தோம், புட்டசாமி கேஸ் கூட பார்த்தோம். ரைட் டு ஸ்லீப் கண்டிப்பாக இருக்குது, ரைட் டு எலக்ட்ரிசிட்டி கண்டிப்பாக இருக்குது. ஸோ அப்போ எது வந்து இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பீச். ஏன்னா இது ஆர்டிக்கல் 19க்கு கீழே வந்துடும், 21க்கு கீழே வராது. ஸோ சிம்பிளான கொஷின் தான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா statement. Supreme Court of India has held in some judgments that the reservation policies made under Article 16 of the Constitution of India would be limited by Article 335 for maintenance of the efficiency of administration. Statement 2. First நான் ரீட் பண்ணிக்கிறேன், அதுக்கப்புறம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். Article 335 of the Constitution of India defines the term efficiency of administration அப்படின்னு கேள்விருக்காங்க. See, Article 16(4) என்ன சொல்லுது? அப்படின்னு 16(4) என்ன சொல்லுதுன்னா, கவர்மெண்ட் வந்து வேலை பார்க்குற இடத்துல வந்து ரிசர்வேஷன்றது கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சிம்பிளாக சொல்லி முடிச்சிருச்சு. வேலை பார்க்குற இடத்துல ரிசர்வேஷன் கொடுக்கலாம் அப்படின்னு, வேலை பார்க்க போஸ்டிங் இதுக்கெலாம் வந்து ரிசர்வேஷன் கொடுக்கலாம் அப்படின்னு. 335 என்ன சொல்லும் அப்படின்னா, எஸ்சி எஸ்டிக்கு வந்து நீங்கள் ரிசர்வேஷன் கொடுங்க, ஆனால் எஃபிஷியன்சி ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷனை பார்த்துக்கோங்கன்னு சொல்லும். எஃபிஷியன்சி ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நீங்கள் வந்து ரிசர்வேஷன் கொடுங்க, ஆனால் கொடுக்கும்போது
குவாலிட்டி பெர்ஃபார்மன்ஸை பார்த்து கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இங்கே வந்து இந்த 16(4) ஒரு இஷ்யூ ப்ராப்ளம் வந்துச்சு. நீங்கள் பாட்டு ரிசர்வேஷன் கொடுத்துக்கிட்டே இருந்தீங்க, போஸ்டிங்கில் கொடுத்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா குவாலிட்டி என்னதாகிறது? ஓகேவா? ஸோ அந்த பெர்ஃபார்மன்ஸையும் குவாலிட்டியும் கன்சிடர் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இப்போ அதுக்கு ரிலேட்டடாக தான் இந்த கொஷின் இருக்குது. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இந்திய அரசியலமைப்பின் பிரிவு 16(4) கீழ் எடுக்கப்படும் இடஒதுக்கீடு கொள்கைகள் நிர்வாகத்திறனை பராமரிப்பதற்காக 335 ஆல் கட்டுப்படுத்தப்படும் என்று உச்சநீதிமன்றம் சில தீர்ப்புகளில் கூறியுள்ளது. ஆமாம், நீங்கள் 16(4) கீழே கவர்மெண்ட் போஸ்டிங்க்கு ரிசர்வேஷன் வந்து நீங்கள் கொடுத்தாலும் ஆனால் இந்த எஃபிஷியன்சி ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷனை பார்த்து கொடுங்க, பெர்ஃபார்மன்ஸ் குவாலிட்டி எந்த விதத்துலையும் குறையாத மாதிரி கொடுங்கன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இது வந்து கரெக்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பின் பிரிவு 335 நிர்வாகத்திறன் என்ற சொல்லை வரையறுக்கிறது. அதாவது இங்கிலீஷில் பார்த்தோம் அப்படின்னா சில கொஷின்ஸ் உங்களுக்கு தமிழில் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சுன்னா இங்கிலீஷ்க்கு போங்க, இங்கிலீஷில் கஷ்டமாக இருந்தால் தமிழுக்கு போங்க. அது உங்கள் லைக் டிபெண்டிங் அப்பான் த ஸ்டூடெண்ட், ரைட்டா? ஸோ டிஃபைன்ஸ் எஃபிஷியன்சி ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷனை விரிவிக்குதா அப்படின்னு கேட்குதா? கிடையாது. எஃபிஷியன்சி ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன்னா என்னென்னலாம் 335 சொல்லலை. எஸ்சி எஸ்டிக்கு நீங்கள் வந்து போஸ்டிங் ரிசர்வேஷன் கொடுக்கும்போது இந்த இதை வந்து பார்த்துக்கோங்க, இந்த பாலிசியை பார்த்துக்கோங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்களே தவிர இது என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ இது வந்து தப்பு. ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 கரெக்டு, ஸ்டேட்மெண்ட் 2 வந்து தப்பு. ஸோ ஆன்சர் வந்து ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் கரெக்ட், பட் ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் இன்கரெக்ட். ஸோ சி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பார்க்கலாம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் ஒன் ஆஃப் த 6 ரைட்ஸ் கேரண்டட் பை ஆர்டிகல் 19 அக்கார்டிங் டு த டெக்ஸ்ட்? ஓகே, ஸோ பின்வருவற்றில் ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். பிரிவு 19 உறுதி அளிக்கப்பட்ட 6 உரிமைகளில் எது பின்வருவனவற்றில் இடம்பெறவில்லைன்னு கேட்டிருக்காங்க. ஆர்டிகல் 19 கீழே எது வந்து இல்லைன்னு கேட்டிருந்திருக்காங்க. ஸோ ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் கரெக்டு, ஆர்டிகல் 19 கீழே தான் இருக்குது. ஸோ நாட் தானே கேட்டிருக்காங்க. ஸோ இதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்ப்போம். ரைட் டு அசம்பிள் பீஸ்ஃபுல்லி அண்ட் வித்தவுட் ஆர்ம்ஸ் கண்டிப்பாக வந்து 19 கீழே தான் இருக்குது. அதுக்கடுத்து சங்கங்கள் அல்லது அமைப்புகள் அல்லது கூட்டுறவு சங்கங்களை உருவாக்கும் உரிமை இருக்குது. ரைட் டு எஜுகேஷன் இருக்கா? கண்டிப்பாக கிடையாது. ஸோ அது வந்து ஆர்டிகல் 19 கீழே கண்டிப்பாகவே கிடையாது. ஸோ ஆன்சர் வந்து டி. ஓகேவா? ரைட். ஸோ ஆர்டிகல் 19 மற்ற வேற என்ன இருக்கும்? ரைட் டு மூவ் இருக்கும். நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இந்தியாவுக்குள்ளே எங்கேனாலும் சுற்றிக்கலாம் அப்படின்ட்டு இருக்கும். ரைட் டு ப்ராக்டிஸ் ப்ரொஃபஷன், உங்களுக்கு பிடிச்சமான ப்ரொஃபஷனை நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ரைட் டு ரிசைட், நீங்கள் எங்கேனாலும் இந்தியாவுக்குள்ளே எங்கேனாலும் வந்து தங்கிக்கலாம் அப்படின்றதெல்லாம் எக்ஸ்ட்ரா இருக்கும். 19 கீழே மொத்தம் 6, மிச்சம் 3 இப்போ சொல்லிட்டேன். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா விச் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் cannot be suspended even during national emergency? நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருந்திருப்பேன். இதுக்குரிய ஆன்சர் உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். நேஷனல் எமர்ஜென்சி அப்போ எந்த வந்து ஆர்டிகல்ஸ்லாம் வந்து சஸ்பெண்ட் ஆகாது அப்படின்னா 2021. ஓகேவா? இதை வந்து 44th Amendment 1978 மொரார்ஜி தேசாய் பீரியடில் அவர் தான் சேர்த்திருப்பார். ஓகேவா? ஸோ 44th Amendment 1978 மொரார்ஜி தேசாய் சேர்த்திருப்பார். ஓகேவா? ஓகே, பி தான் ஆப்ஷன். நெக்ஸ்ட் assertion and reason. Fundamental rights are enshrined in the Indian Constitution or absolute in the nature. ஓகேவா? ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் எல்லாமே வந்து அப்சல்யூட்டா அப்படியா, எல்லாமே வந்து முழுமையாக நமக்கு கிடச்சிருக்கா அப்படின்னா கிடையாது. ஸோ நம்மளோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து இட்ஸ் நாட் அப்சல்யூட் பட் குவாலிஃபைடு அப்படின்வாங்க. இப்போ அப்சல்யூட் இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்போ ரைட் டு ஸ்பீச் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் ஆர்டிகல் 19 சரத்து 19 சொல்லியிருக்காங்க. அதுக்காக நம்ம வந்து என்னன்னாலும் பேசலாமா? இப்போது கவர்மெண்ட்டை பற்றி நம்ம விமர்சிக்கலாம், பேசலாம். ஆனால் இந்தியாவை பற்றி நம்ம எதுவுமே பேசக்கூடாது. வித்தியாசம் புரியுதா உங்களுக்கு? கவர்மெண்ட்டை பற்றி அதாவது என்னால் பேசுங்க அப்படின்றதுக்காக ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் கொடுத்துருக்காங்க அப்படின்றதுக்காக என்னாலும் பேசலாம்லாம் கிடையாது. கவர்மெண்ட்டை பற்றி எதிர்த்து பேசலாம், ஆனால் நாட்டை பற்றி தப்பாக பேசக்கூடாது. நேஷ்னல் ஃப்ளாகை வந்து ரொம்ப மதிக்கணும். ஸோ இந்த மாதிரி நிறையா வந்து நமக்குன்னு சொல்லி சில ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. முழுமையாக கொடுத்துருக்காங்களா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்னால் கிடையாது. ஓகேவா? ஸோ அதை தான் சொல்கிறாங்க. இப்போ ஒரு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி கூட ஐ திங்க் வெஸ்ட் பெங்கால்னு நினைக்கிறேன், நம்மளோட பிரைம் மினிஸ்டர் வந்து காரில் போயிட்டு இருக்கும்போது, மோடி அவர்கள் காரில் போயிட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணு வந்து பாகிஸ்தான் ஜிந்தாபாத் அப்படின்னு சொல்லி கத்துனாங்க, பிடிச்சி உள்ளே போட்டுட்டாங்க. ஓகேவா? ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. ஸோ வந்து நம்மளுக்கு வந்து முழுமையாக அப்சல்யூட்டான்னு கேட்டால் கிடையாது, குவாலிஃபைடு தான். ஸோ இது வந்து தப்பு. The statement can impose reasonable restrictions on these rights in the interest of public order, morality or the security of the state. பாதுகாப்புக்காகவும் பப்ளிக் ஆர்டருக்காகவும், செக்யூரிட்டி, பப்ளிக் ஆர்டர் இந்த வேர்டு நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம் இல்லையா, ஃப்ரீடம் ஆஃப் ப்ரெஸ்ஸில். ஸோ அந்த செக்யூரிட்டி சேஃப்டிக்காக வந்து கொஞ்சம் ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. கரெக்ட். ஸோ அப்போ ஆன்சர் என்னது? அசர்ஷன் வந்து சாரி இது வந்து கரெக்டாக. அசர்ஷன் வந்து தப்பு.
அதாவது ஏ வந்து ஃபால்ஸு, பி வந்து ட்ரூ. கரெக்டா? இதுதான் ஆப்ஷன் டி. ஸோ 26th கொஸ்டின் என்ன அப்படின்னா, வித் ரெஃபரன்ஸ் டு ஆர்டிகல் 27 விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் இஸ் இன்கரெக்ட். 27க்கு ரிலேட்டடானதில் எது வந்து இன்கரெக்ட், பின்னாடி எது வந்து தப்புன்னு கேட்குறாங்க. 27 நமக்கு நல்லாவே தெரியும், ரிலீஜியனுக்கு உள்ளே இருக்கிற ஆர்டிக்கிள். இது என்ன எக்ஸாக்டாக என்ன சொல்லுது அப்படின்னா, கவர்மெண்ட் வந்து ஒரு பர்டிகுலர் ரிலீஜனை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக எந்த டேக்ஸும் கலெக்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறது தான் 27. சரி வாங்க பார்ப்போம். No person shall be compelled to pay any tax for the promotion of any particular religion. கரெக்டு. தவறானது தானே கேட்டிருக்காங்க. The state cannot spend public money collected by the way of tax for the promotion of specific religion. கரெக்டு. A fee can be levied on the religious endowments for meeting regulation expenditure. இதுவும் கரெக்டு. The provision prohibits the levy of both a tax and a fee for religious purpose. தவறான விடை. சரி, இப்போ இதுக்கு டாக்ஸ் வந்து கலெக்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அது என்ன ஃபீன்னு நடுவில் ஒரு வார்த்தை வந்துச்சே, ஃபீ. இங்கேயும் ஏதோ ஃபீன்ஸ் வந்திருக்குமே. இந்த இருக்குது. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, டேக்ஸ் தான் கலெக்ட் பண்ணக்கூடாது, ஆனால் கவர்மெண்ட் வந்து ஃபீஸ், அதாவது நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஃபீஸுன்றது இப்போ ஒரு கோயிலோட பராமரிப்புக்காக, கோயில் அந்த பர்டிகுலர் மதத்தை, இப்போ ஹிந்துஸ்னே எடுத்துக்கோங்களேன், பர்டிகுலர் மதத்தை வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்காக ஃபீஸை வந்து கலெக்ட் பண்ணக்கூடாது. அந்த பராமரிப்பு அட்மினிஸ்ட்ரேஷனுக்காக ஃபீஸ்னு கலெக்ட் பண்ணலாம். இன்னொன்று டேக்ஸ்னால் கம்பல்சரி எல்லாருமே வந்து டேக்ஸ் பே பண்ணியே ஆகணும். ஆனால் ஃபீஸுன்றப்ப அந்தந்த விஷயத்துக்கு போகிறவங்க மட்டும் அந்த ஃபீஸை வந்து கொடுத்தா போதும். ஓகேங்களா? ஸோ ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது, டேக்ஸுக்கும் ஃபீஸுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ இதை பார்த்தீங்கன்னா, ஃபீஸ் கேன் பி லிவைட் ஆன் த ரிலீஜியஸ் என்டோமெண்ட்ஸ். சிம்பிளாக சொல்ல போனால், இப்போ நம்ம ராமேஸ்வரம் அங்கெல்லாம் போகிறோம்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு என்ட்ரி ஃபீஸே அந்த ஊருக்குள்ளே போனோடனே உங்களுக்கு ஒரு சார்ஜ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அது வந்து கோயிலை கும்புறதுக்கான சார்ஜ் கிடையாது, அந்த ஏரியாவை வந்து அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுறதுக்கும் சுத்தம் பண்ணுறதுக்கும் அந்த இதுக்காக தான் வந்து உங்களுக்கு கலெக்ட் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு அப்படி கலெக்ட் பண்ணலாம், அதுவுமே ஃபீஸாக தான் கலெக்ட் பண்ணணும். ஓகேவா? டாக்ஸ்ன்றப்ப எல்லாரும் கொடுத்தாகணும், ஃபீஸ்ன்றப்ப அந்த பர்டிகுலர் ஏரியா கோயிலுக்கு போகணும்னு நினைக்கிறவங்க மட்டும்தான் இதை கொடுத்துட்டு போவாங்க. ஸோ வித்தியாசம் இருக்குது. ஸோ இதுவும் உங்கள் லக்ஷ்மிகாந்த் புக்கில் தெளிவாகவே கொடுத்துருப்பாங்க. ஸோ தவறானது இதுதான். ஸோ ஆப்ஷன் வந்து, ஸோ இதுதான் வந்து ஆன்சர். ஓகேவா? ஏன்னா ப்ரொவிஷன் ப்ரோஹிபிட்ஸ் த லிவே ஆஃப் போத் டேக்ஸ் அண்ட் ஃபீன் கிடையாது, டேக்ஸ் மட்டும்தான். ஓகேவா? டேக்ஸ் மட்டும்தான் ப்ரோஹிபிட் பண்ணுது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, Article 15(5) which allows the state to mandate reservation for SC/ST and OBCs in private educational institutes explicitly excludes which of the following? தனியார் கல்வி நிறுவனங்களில் SC/ST மற்றும் OBC பிரிவினருக்கு இடஒதுக்கீடு வழங்க அரசுக்கு அதிகாரம் அளிக்கும் பிரிவு எதனை திட்டவட்டமாக விளக்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? சரி, 15(5) என்ன சொல்லுது? ஆர்டிகல் 15(5) ரிசர்வேஷன் SC/ST OBC SC/STக்கு வந்து எஜுகேஷனல் இன்ஸ்டியூட்டில், காலேஜஸில், ஸோ மெடிக்கல் காலேஜாக இருந்தாலும் சரி, இன்ஜினியரிங் காலேஜாக இருந்தாலும் ஸ்கூல்ஸ், ஸோ இவங்களுக்குலாம் வந்து அந்த டைமில் ரிசர்வேஷன் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுது. ஆனால் யாரை தவிர, எந்த இன்ஸ்டியூட்டுக்கு தவிர இந்த ரிசர்வேஷன் வந்து செல்லும் அப்படின்ற மாதிரி தான் கேட்டிருக்காங்க. அன்எய்டட் நான் மைனாரிட்டி இன்ஸ்டியூஷனாக கிடையாது, எய்டட் நான் மைனாரிட்டி இன்ஸ்டியூஷனானா கிடையாது. மைனாரிட்டி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ரெஃபர் டு ஆர்டிகல் 31A. கரெக்ட். ஓகேவா? ஸோ ஏன் ஆர்டிகல் 31ல் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, மைனாரிட்டி அவங்க வந்து இன்ஸ்டியூட், எஜுகேஷன் இன்ஸ்டியூட் நடத்தலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த நடத்தலான்னு சொன்ன அந்த இன்ஸ்டியூட்டில் இந்த 15(5) ரிசர்வேஷன்றது செல்லாது, எக்ஸப்ட் இதுதான் சொல்லியிருப்பாங்க. சரி, சிம்பிளாக சொல்லப்போனால் இது ரொம்ப ஈஸியான புரிஞ்சுக்கலாம். இப்போது நிறைய, இப்போ இவங்க மைனாரிட்டி, இப்போ வந்து முஸ்லீம்ஸ், கிறிஸ்டியன்ஸ் இருக்காங்க, அவங்க ஒரு காலேஜோ ஏதோ காலேஜ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்குன்னு ஒரு 100 பேர் வந்து அவங்களோட கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க வந்து அட்மிஷன் இருக்கும் பண்ணுவாங்க. இப்போ இந்த ரிசர்வேஷனை தூக்கிட்டு போய் SC/ST BCக்கும் கொடுத்துட்டோம்னா, அந்த 100 பேர் அட்மிஷன் இருக்காங்க இல்லையா, அந்த 100 பேரை தாண்டி இதுவும் வந்து ஒரு 50 பேர் 40 பேர் போயிட்டாங்கன்னா, அப்போ அந்த ஆர்டிகல் 31 பாதிக்கிற மாதிரி தானே. 100 பேர் கொடுக்க வேண்டிய இடத்துல வெறும் வந்து ஒரு 40 பேருக்கு மட்டும் கொடுத்தோம்னா அந்த ஆர்டிகல் 30 பாதிக்கிறனால தான் இந்த SC/ST OBC எஜுகேஷன் இன்ஸ்டியூட் வந்து இந்த ரிசர்வேஷன்றது 30 கீழே வர அந்த இன்ஸ்டியூட்டை தவற அப்படின்னு சொல்லி அதுக்கு தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இது கரெக்டு. ஸோ நெக்ஸ்ட் வந்து டீம்டு யூனிவர்சிட்டி ரன் பை சென்ட்ரல் கவர்மெண்ட், அதெல்லாம் கிடையாது. ஸோ ஆன்சர் வந்து இதுதான் ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, பொறுத்துக.
ஓகே, ஸோ மேட்ச் த ஃபாலோயிங், அவ்வளோதான். இன்னும் எல்லாமே வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக தான் இருக்கும். ஓகே, ஸோ ரைட் டு ஈக்குவாலிட்டி ஸ்ட்ரெயிட் கொஷின் தான். இதெல்லாம் வந்து அடித்து துவச்ச கொஷின்ஸ் இதெல்லாம். ரைட் டு ஈக்குவாலிட்டி 2 நமக்கு நல்லாவே தெரியும், 14லேருந்து 18. ரைட் டு ஃப்ரீடம் 1 நல்லாவே தெரியும். ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜன் இப்போ தான் பார்த்தோம், 4. ரைட் டு கான்ஸ்டியூஷனல் ரெமடிஸ், சோல் அண்ட் ஹார்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன், அம்பேத்கர் சொன்னது. ரிட் ஜூரிஸ்டிக்ஷன் சொல்லுவாங்க, ஃபண்டமெண்டல் ரைட்ஸோட பாதுகாவலன்னு சொல்லுவாங்க. ஸோ 32 போட்டுட்டேன்னா 3. ஸோ 2143, 2143 இதுதான் ஆன்சர். ஓகேவா, 2143. சரி, நெக்ஸ்ட்டு 29th. Which right was removed from the list of fundamental rights by 44th Constitutional Amendment Act 1978? 44th அமெண்ட்மெண்ட்டில் எந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வந்து ரிமூவ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மொரார்ஜி தேசாய் போட்ட அமெண்ட்மெண்ட் தான் இது. ஸோ எதுன்னு பார்த்தீங்கன்னா ரைட் டு ப்ராப்பர்ட்டி. இது எல்லாருக்குமே தெரிஞ்சது. ஓகேவா, ஸோ ரைட் டு ப்ராப்பர்ட்டி அப்போ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்லேருந்து எடுத்து இது வந்து ஆர்டிகல் 31 இருந்திருக்கும். இதை தூக்கி ஆர்டிகல் 300A தூக்கி போட்டிருப்பாங்க. அதாவது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்லேருந்து தூக்கிட்டு போய் வெளியில் போய் போட்டிருப்பாங்க. 300A பார்ட் 12 போட்டிருந்திருப்பாங்க. ஓகேவா, ஸோ ஆன்சர் வந்து இதுதான். ஸோ லாஸ்ட் கொஷின் வந்துட்டோம். லாஸ்ட் கொஷின், வாட் ஆர் த ஆர்டிகல்ஸ் தட் கம் அண்டர் த ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜன்? சமய சுதந்திர உரிமையின் கீழ் வரும் சட்டப்பிரிவுகள் யாவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜன் அப்படின்றப்ப 25 to 28. ஓகேவா, ஸோ 25 to 28 நமக்கு நல்லாவே வந்து தெரியும். ஸோ இவ்வளோதான். ஸோ 30 கொஷின்ஸ் முடிஞ்சிருச்சு. ஸோ உங்கள் எல்லாருமே வந்து 30க்கு மேக்ஸிமம் 30 ஸ்கோர் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பாருங்கள், இன்னொருக்க கூட இந்த வீடியோவை வந்து திரும்ப வந்து எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு சில இது புரியலை அப்படின்னா ஸ்பீடை கூட கொஞ்சம் ஸ்லோ பண்ணி கூட நீங்கள் பார்த்து ரீவைண்ட் பண்ணி இந்த வீடியோவை பாருங்கள். ஓகேவா, ஸோ ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப நன்றி.